Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. முதல் வேலை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் செக்யூரிட்டி வேலை. விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போனேன். அப்போ அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டி சொல்கிறாரு, என்ன அப்படின்னா அந்த மாதிரி டேரக்டர் ஆகணும், கதை சொல்ல வந்திருக்கியா அப்படின்னாரு. ஆமாம், கேப்டனுக்கு கதை சொல்லணும் அப்படிங்கிறது. யார்கிட்ட ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா நான் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல. ஓ, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டியா கதை சொல்கிறதுக்கு? போடாடே போய் முதல்ல ஒரு டேரக்டரை பிடிச்சி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுற, இது ஏன் தேவையில்லாமல் ஒன்று பிறக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ கருவிலையே இவனை போட்டு தள்ளிடலாம்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. கன்சியூ மருந்து கொடுத்து, அப்போ வந்து நாட்டு மருந்து தானே கொடுப்பாங்க. அங்கே வந்து இவருக்கு போய் அழுகிறார், எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாற்றுங்கன்னு தான் அழுகிறார், புள்ளையை காப்பாற்றுங்கன்னு ஒரு அழுகலை. இவர் அழுகிற பற்றி நர்ஸு வந்து பார்த்துட்டு அது என்ன சொல்லிச்சு, உள்ளே வந்து அங்கே உள்ள டாக்டர் இல்லை, குழந்தை உள்ளே இறந்துடுச்சு, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இவரே அந்த டாக்டருக்கு ஐடியா கொடுக்குறாரு, ஆல்ரெடி குழந்தை செத்து போயிடுச்சு, என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாற்றுங்கிறாரு. இப்போ அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. உண்மையாகவே எங்கடா யார் சொன்னா அப்படின்னா, இல்லை எங்கள் ஊர் சிகிச்சை கொண்டு போனால் அங்கே வந்து குழந்தை இருக்கும். டேய், என்னையெல்லாம் கருவிலையோ பொறுத்தல பார்த்தாங்க, நான் அங்கேயே தப்பிச்சு வந்தவன், இவெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஓப்பனிங்கே நமக்கு அப்படி ஒன்று கிடச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் என்னை பைக்கில் பார்க்கலாம். பைக்கு நான் ஓட்ட மாட்டேன், சொந்த பைக்கு எனக்கு கிடையாது. என் அசிஸ்டண்ட் அதுக்குன்னே பைக் வச்சுருக்கவனை தான் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்குவேன். என் அசிஸ்டண்ட்டுடைய பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி என்னை பைக்லேயே தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஆடி வாங்கினேன். ஆடி வந்து வேணும்னே தான் வாங்கினேன். ஏன் ஆடி வேணும்னே வாங்கினேன்? அத்தனை கார் இருந்து அப்போ சைக்கிள் வாங்குறதே ஒரு பெரிய கதையாக இருந்த எனக்கு கார் வாங்குறது எவ்வளோ பெரிய. நான் இடையில பைக் வாங்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமாங்கிறது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கார் தான். சூப்பர் சார். ஆனால் இது காலத்தால் பேசப்படக்கூடிய ஒரு சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதுறாரு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன் எடுத்த உடனே டப்புன்னு போடுறா அப்புறம் அந்த வார்த்தையை அப்படியே எதுவும். ஆனால் அப்புறம் அந்த சாங் எடுக்கும்போது பார்த்தா சிவா அப்பாவை அடிச்சு அழுகிறாப்புல. நான் எடுக்கும்போது பொலன்னு அழுகிறேன். சிவா அவருக்கு அப்பா இல்லை, அது ஒரு மேஜிக் அந்த சாங். 16 வயதில் அம்மா நான் பாஸ் ஆகிட்டேங்கிறது ஓடுறது மாதிரி அப்படி ஓடி போய் அப்பா நான் அட்வான்ஸ் வாங்கிட்டுன்னு போகும்போது பார்த்தா எங்கள் அப்பா காணும். எங்கள் அம்மா இறந்ததுலேருந்தே அவருக்கு சரியான சாப்பாடு கிடைக்காம, இது கிடைக்காம, பேச்சுக்கு துணைகளுக்கு ஆள் இல்லாமல், ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் முத்துக்கு இருப்பாங்க, அவர் இறந்துட்டார் மாடு முட்டி. நான் போய் அப்பா நான் வந்து கமிட் ஆகிட்டையும் படம் பண்ண போறீங்கும் போது அவருக்கு யார்ப்பா நீங்கிறாரு, யார்ப்பா நீ அப்படிங்கிறார். தேடி கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? பசங்க கொஞ்சம் இன்னும் ஒரு 3 மாதம் உயிரோடு இருந்திருந்தால் பசங்க ரிலீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த கடைக்கு இது பசங்க படத்தோடைய இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரே இறந்துட்டார். இப்போ காரு இந்த வீடு இதெல்லாம் இருந்தால் தலைவன் வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு சுருட்டு ஒன்று அடிப்பார். இப்போ மாறி இருப்பார். ஏன்னா காசு இருக்கும்போது சுருட்டு அடிப்பார், காசு இல்லைன்னா பீடி அடிப்பார், அப்புறம் கொஞ்சம் கூட காசு வந்துச்சுன்னா கோல்டு ஃபீல்ட் அடிப்பார். இப்போல்லாம் தலைவன் என்ன அடிப்பார்னு இந்த பைப் வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு எட்ரா காரை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரை நானும் பண்ணி கொடுத்துருப்பேன். அவருக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஆள் இல்லாத மைதானத்தில் செஞ்சுரி அடிக்கிறது மாதிரி இருக்குது. 2 பேருமே இல்லைல்ல, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டராக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அம்மா இருந்துட்டாங்க. சும்மா பாண்டராஜ் சொந்தம்னா ஒன்று சேருங்க, சொந்தம்னா அப்படி, சொந்தம்னா இப்படி, சொத்து சேர்த்து வைக்கிறத விட சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதா முக்கியம்னு சும்மா எழுதலாம். சொந்தத்துக்குள்ளன்னு ஒரு படம் எழுதுனா என் அடுத்த படம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். முழுக்க சொந்தத்தை திட்டி தான் அடுத்த படமே. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ், தேங்க்யூ. அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி உங்களை பாட்காஸ்ட்டில் ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குது. ஒரு சில இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மண் சார்ந்த, மனம் சார்ந்த, மக்களுடைய இமோஷன்ஸ் சார்ந்த படங்கள் கொடுக்குற இயக்குநர்களாக இருப்பாங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பிரம்மாண்டம் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது மறந்துடுதோ, நம்மளுடைய வேர்கள் மறந்துடுதோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் உங்களை மாதிரிப்பட்ட இயக்குநர்கள் தான் அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கதைகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ், இப்போ என்னென்னா நான் சொன்ன இதே விஷயந்தான், இந்த மாதிரி தான் என்னுடைய படங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முடிவு, அந்த சாய்ஸ் வந்து எதனால் அப்படி ஒரு முடிவாக இருக்குது? இல்லை, இது எடுத்த முடிவுலாம் கிடையாது, அதான் தெரியும். வேறு இதெல்லாம் தெரியாது. நான்லாம் வந்து இப்போ லைஃப்பில் இருந்து ஃபில்ம் பண்ணுற ஆள். ஓகே. ஊரில் நடக்கிற விஷயங்கள், பக்கத்து வீட்டில் பார்த்த விஷயம், நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயம், அது ஈஸியாக இருக்குது. கதை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ பசங்க ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஆரம்பித்தா என்னுடைய ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே வந்து பார்த்து பழகின இடங்கள்லேருந்து எடுக்கிறதுனால அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது. மற்ற கிராஃப்டாக ஒன்று மாறணும் அப்படின்றது கதகளி.
ஓகே ஓகே. கதகளியிலேருந்து டோட்டலாக ஒன்று வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அப்பப்போ ஒவ்வொன்றும் மாறுவோம். அப்புறம் கதகளி வந்து பெரிய லெவலில் போயிருந்துச்சுன்னா என்னுடைய ட்ராக் மாறி இருந்திருக்கலாம். ஆனால் எமோஷன் தான் எனக்கு எதிர்பார்க்குறது. அந்த காமெடி எமோஷன் அந்த நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயங்களை சொல்லும்போது இப்போ என்னுடைய படங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் வெளியில் போகும்போது ஃபேமிலியாக வந்து படத்தை வந்து பயங்கரமாக பேசுவாங்க, குடும்பமாக பேசுவாங்க. அப்போ ஃபேமிலிக்கு படம் பண்ணுற டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி இல்லை. அப்போ அந்த ஓகே நமக்கு அது ஓகே அது அதிலே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஓகே. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஃபேமிலிக்காக படம் பண்ணுறது. பட் இப்போ எனக்கு வந்து இந்த விஷயம் ஓகே, நான் எப்படி டவுன் தி லைன் அப்படியே ட்ராவல் பண்ணி போகணும் சார். நான் அவங்கள வந்து ஒரு இதில் பேசி கேட்டேன், தட் 4வது கிளாஸ் படிக்கிற டைம்ல இருந்தே சினிமாக்குள்ளே தான் போகணும் அப்படின்ற ஆர்வம். அந்த டைமில் அந்த ஊரில் இருந்து அந்த பையனுக்கு சினிமா மேலே ஆர்வம் எப்படி வந்துச்சு? ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோ கேட்டோ தான் நமக்கு ஒரு விஷயத்துக்கு மேலே பிடித்தமோ வரும். அப்படி உங்களுக்கு சினிமா மேலே வந்து காதல் இல்லை அந்த பிடித்தம் எப்படி வந்துச்சு? இல்லை அது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். 4வதுல 5வது 6வது 5வதுல தான் அது தீவிரமாகுது. கதை எழுதணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. ஓ, டைரக்டர் அப்படின்றதே 6வது டைரக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் டைரக்டருடைய வேலைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அதை இயக்குறவர் நடிகர்களாக நடிக்க வைக்கிறவங்க மட்டும் தெரியும். விதின்னு சொல்லுவோம்ல, நம்ம இப்போ எல்லா படங்களுக்கும் நம்ம திரைக்கதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடவுள் நமக்கு ஒரு திரைக்கதை எழுதியிருப்பான்ல, அதுதான் சொல்லணும். ஏன்னா எனக்கு என் ஃபேமிலி சைடில் சினிமாவுக்கே போக மாட்டாங்க, தேட்டருக்கே போய் படம் பார்த்த பழக்கமே கிடையாது. எங்கள் ஊரில் வந்து அந்த விழா காலங்களில் வந்து 2 படம் ஓட்டுவாங்க. ஒரு பக்தி படம், ஒன்று சிவாஜி படம், இல்லை ரஜினி படம், அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் படம், அப்படி போல் தான் போடுவாங்க. அதில் அந்த மாதிரி டைங்களில் தான் நான் படமே பார்க்க முடியும். அப்போ அதுலேயும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏதோ பெரிய கலெக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், டாக்டராக போகிறேன்னு அவர் நினச்சாரா என்னென்னு தெரியல. சினிமா பார்த்தா நான் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு அதை பக்தி படம் மட்டும் பார்க்க வச்சுக்கிட்டு மற்றதுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். சினிமாவிலையும் ரொம்ப பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. எங்கள் ஊரில் நச்சாந்துப்பட்டி அப்படிங்கிற ஒரு மீனா கலையரங்கம், அங்கே ஒரு 6 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊரில் இருந்து. ஆனால் அங்கே எல்லாருமே படத்துக்கு போவாங்க, நான் போகவே முடியாது. இந்த பக்கம் போனால் பனையப்பட்டியில் நச்சாந்துப்பட்டியில் சித்தி விநாயகர், இங்கே வந்து மீனா பனையப்பட்டியில் 2 தேட்டருக்கும் படத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா விடவே மாட்டார். எப்பாவது என்னுடைய 9th படிக்கும்போது தான் நான் முதல் டைமாக கட்டு அடிச்சுட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். மேட்னி ஷோ வந்து அதையும் பிடிச்சி கட்டி வச்சு என்னை அடிச்சிட்டாரு. அப்படியா? ஆமாம், திருட்டுத்தனமாக படம் பார்த்த அப்படின்னு சொல்லி சேரன் பாண்டியன் ரவிக்குமார் சாருடைய பிடிச்சி கட்டி வச்சு அடினா வெளுன்னு வெளுத்துட்டார். திருட்டு படமாட பார்க்குற, அப்படி என்ன உனக்கு சினிமா மோகம், அப்படி என்ன உனக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தந்தி பேப்பரில் தினமலர் இதெல்லாம் வந்து படத்துக்குடைய இது விளம்பரம் வரும்ல, அந்த விளம்பரத்தெல்லாம் கட் பண்ணி 5வது 6வது படிக்கும்போது கதவுல ஒட்டி வைப்பேன். அப்போ நமக்கு வந்து கதவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேரக்டராக இருக்கும் வீட்டில். அந்த கதவு ஃபுல்லாக வந்து சினிமா போஸ்டராக ஒட்டி வச்சுருப்பேன். அவர் கிளிக்கிறது, நான் ஒட்டுறது. இது என்ன எனக்கு ஏன் எங்கேருந்து இந்த பழக்கம் வருது அப்படிங்கிறது வந்து அப்புறம் ஒன்று சொல்லுவாங்கள்ல, தடுக்கத்தான் காதல் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல. நீ பண்ணாத அதை பார்க்காத அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் அதை சொல்ல எனக்கு அது மேலே ஒரு அதீதமான ஒரு காதல் வருது. அப்படித்தான் வந்து இதுவானது. அப்புறம் +1 +2 போக ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் டீனேஜ் பாயாக மாறுறோம்ல, அப்போ திருட்டுத்தனங்கள் இன்னும் அதிகமாகும்ல, களவாணி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து சித்தி விநாயகரும் மீனாவும் வந்து ஈவினிங் டைமில் தான் 2 ஷோ தான் நடக்கும். சனி ஞாயிறு மேட்னி ஷோ நடக்கும். ஆனால் புதுக்கோட்டை வந்து எங்கள் ஊர்லேருந்து 22 கிலோமீட்டர், அங்கே 4 ஷோ நடக்கும்ல. இப்போ ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி போகும்போதே யூனிஃபார்ம் போட்டிருப்போம், பைக்குள்ளே கலர் ட்ரெஸ்ஸும் இருக்கும். அப்படியே ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு ஸ்கூலுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு அப்படியே அங்கிட்டு ஏறி குதித்து அங்கிட்டு போய் பஸ்ஸை பிடிச்சி போய் பார்க்குறோம். அப்போ வந்து 3ஆம் பிறை வந்து ஆர்கேபி தேட்டரில் வந்து புதுக்கோட்டை ஆர்கேபியில் பார்க்குறோம். படம் வந்து அப்போ தான் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது சித்தி விநாயகரும் மீனாவும் தான் தேட்டருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது தேட்டரே கிடையாது, அது டூரிங் டாக்ஸ் இல்லை. இப்போ தான் வந்து தேட்டருடைய ஏசி போட்டு அதுக்குள்ளே அனுபவமே பயங்கரமாக இருக்குது. அதுவும் 3ஆம் பிறை எப்படி இருக்கும் அடே அப்படின்னு பயங்கரமாக அழுது இது பண்ணிட்டு வர்றோம். வந்து முடிச்சுட்டு அப்புறம் படங்கள் இடையில பார்க்க முடியல.
ஆக்சுவலாக வந்து 3ஆம் பிறை வந்து அந்த அப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரீரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ தான் அதை பார்க்குறேன். அப்புறம் என் ராசாவின் மனசிலே சாந்தி தியேட்டரில் போகிறது, அதுக்கு கட் அடிச்சுட்டு போகிறோம். அந்த படம் பார்த்தா படம் பிரமாதமாக இருக்குமா, இளையராஜா சாரும் ராஜகிரண் போட்டி போட்டது பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே ஆரம்பிக்கிறோம், வாரம் ஒரு டைம் வந்து படத்தை கட் அடிச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ புதுக்கோட்டையில் விட்டு காரைக்குடியில் இன்னும் 5-6 தேட்டர் இருக்குடா அப்படின்னு சொல்லி இப்போ காரைக்குடி தேட்டரை எனக்கு அறிமுகப்படுத்தும். பயணம் விரிவாயிட்டே போகுது. ஆமாம், அதில் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு வந்து என் சேச்சந்திரன் சொல்லி சொந்தக்கார பையன், 1ஆவதுலேருந்து ஒன்றா படிக்கிறோம். அவன் தான் வந்து திருட்டு சினிமா பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத வந்து எனக்கு அறிமுகப்படுத்துறது அவன். அப்புறம் வெள்ளச்சாமி ஒயிட்டுன்னு சொல்லியிருக்கான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் திருட்டு படங்கள் நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். இது எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கட்டத்தில் தெரிய வருது. ஏன்னா அவருக்கு சொல்கிறதே இவங்க தானே சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கும் நமக்கு சண்டை வரும்ல, சண்டை வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பையன் கட்ட அடிச்சுட்டு படத்துக்கெலாம் போகிறாங்கன்னு இவங்களே சொல்லிடுவாங்க. கூட்டிகிட்டு போகிறதும் இவங்களாத்தான் இருக்கும், அதை சொல்லிக் கொடுக்குறதும் இவங்க தான் இருக்கும், அடி வாங்குறது நானாக இருக்கும். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமாவில் நமக்கு பயங்கர தீவிரமாகுது. ஆனால் கிளாஸில் வந்து என்னை வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. கதை எழுதிரும்பேன், ஏதாவது கதையை சொல்லுவோம். அப்போ அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து டைட்டில் கார்டோட கதை சொல்கிறது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல. படம் பார்க்காதவங்களுக்கு கதை சொல்கிறத ஒரு பெரிய ப்ராசஸாக வச்சுருப்போம்ல. அப்போ நம்ம எப்படி சர்டிஃபிகேட்லேருந்து கதை சொல்ல ஆரம்பிப்போம், அப்படியே இது பண்ணும்போது அப்படிங்கும்போது அதில் ஒரு 4 பேர் பாராட்டுவாங்கல்ல, மச்சான் செம்மையாக கதை சொல்கிறடா, ஏய் நான் இப்போ இந்த படம் பார்த்தேன்டா, அதை விட நீ நல்லா சொல்கிறேங்கிறத கொஞ்சம் ஏற்றிவிடுவாங்க இல்லை, அதை விட நான் நல்லா சொல்லணும். அப்போ நமக்குள்ளே ஒன்று ஏற ஆரம்பிக்கும். அப்போ கதை சொல்கிறதையே வந்து நம்ம வந்து அப்போ வந்து இந்த ஓவிய போட்டி கதை சொல்கிறதுக்கான இதெல்லாம் பீரியட்லாம் இருக்கும்ல, அதில் சார் டீச்சர் இவன் நல்லா கதை சொல்லுவான் அப்படின்னோடனே அப்போ இந்த சிறுவர் மலரில் வந்து சிறுகதைகள்லாம் வரும்ல, அவங்களுக்கு என்ன அந்த டீச்சருக்கு வந்து யாராவது ஒருத்தன் சொல்கிறதுக்கு வேணும், நம்ம உக்காந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஏய் சொல்கிற அப்படின்பாங்க. அப்போ வந்து அந்த சிறுவர் மலர் கதையை படித்து அதை அப்படியே ஏற்ற இறக்கத்தோடு அந்த சிறுகதையை வந்து பயங்கரமாக சொல்லுவோம். சொல்லணுன்னா அதுக்கு ஒரு 4-5 பொண்ணுங்க கைதட்டிருமா, நம்ம டேரக்டரே ஆகணும்டா, இப்படியே உசுப்பேத்தி கொண்டாந்து சென்னையில் இறக்கி விட்டா கடவுள. அப்படி தான் சினிமாவுடைய ஆசை. எஸ், ஸோ அழகான ஒரு ஜேர்னி. ஸ்கூலில் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் சொன்னீங்க. சென்னையில் வந்து இறக்கி விட்டாச்சு அப்படின்ற ஒரு விஷயம். சென்னை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுமே சினிமாவுக்குள்ளே வராங்க. அப்படி தான் சார் நிறைய பேருடைய கதைகள் கேட்டிருக்கோம். சென்னையில் வந்தால் தனி மரமாக வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு யாருமே தெரியாது, சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு நம்பிக்கை ஒரு காதல் சினிமா மேலே இருக்குது அப்படின்றனால வந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்து பயங்கரமான கஷ்டப்பட்டிருப்பாங்க, பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ சூரிய சட்டை பேசும்போதும் அவர் அவ்வளோ கதைகள் சொல்கிறாரு. பெயிண்ட் அடிச்சதுலேருந்து போஸ்ட் ஓட்டினதுலேருந்து எத்தனையோ கதைகள். சார் நீங்களா அப்படின்ற மாதிரி வியக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாம். நீங்களுமே வந்துட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பீங்க, ஒரு நாள் இரவை என்னால் கடத்துறது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன தான் உயரத்தில் இருந்தாலும், இன்றைக்கி என்ன தான் வந்து ஒரு டிரெக்டர் ஒரு அங்கீகாரத்தோடு இங்கே இருந்தாலும், இதெல்லாம் மறக்கவே முடியாத ஏஞ்சில் என் மனசுலேருந்து இந்த நினைவுகள்லாம் போகவே போகாது, என்றைக்குமே மனசில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு உங்களை பாதிச்சவோ இல்லை பட வச்ச அந்த தருணங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிகிரி பண்ணணும். ஏன்னா அப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க வந்து ஆர்கே சுப்ரமணியன் ஆபாவனன் படங்கள்லாம் பயங்கரமாக இதுவாகிட்டுருக்கு. அப்படி ஏதாவது படித்து நம்ம சினிமாவில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் ஃபேமிலியுடைய சூழல் வந்து படிக்கிறதுக்கான +2க்கு மேலே என்னால் அவங்களால வைக்க முடியல, சும்மா ஒரு டிகிரியோடு முடிக்க முடியல. அப்புறம் ஓகே சரி சினிமா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து என்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு தஞ்சாவூரில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில், காசி எலக்ட்ரிக்கல் கடைன்னு ஒரு கடையில், எங்கள் ஊர் செட்டியார் கடை, அங்கே கொண்டு சேர்த்து விட்டார். சரின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷத்துக்காக ஒரு 6 மாதம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் இருந்து அங்கேயே கதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செட்டியாரை பற்றி இவர் சரியில்லாதவர், இவர் நம்மளை வளர விட மாட்டார், அங்கே ஒருத்தன் கூட இருக்கிறான், என்னை எப்போ வேணாலும் அவன் போட்டு தள்ளிடுவான் போல், ரமேஷ்னு சொல்லி ரூம்மேட் இருப்பான் அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐயோ பிள்ளைக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற லெவலில் கதை பண்ணி அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன். 6 மாதத்துலேயே வந்துட்டு சரி இப்போ சென்னை போகலாம் அப்படிங்கும்போது திருப்பி அப்பா வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குது. எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து எங்கள் அண்ணி வந்து ஒரு சேலத்தில் அவங்க அண்ணன் மெடிக்கலில் வேலை பார்த்தாங்க. இப்போ எங்கள் அண்ணன் கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வரணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன்னா. ஆனால் இப்போ எங்கள் அண்ணி அங்கேருந்து வந்த உடனே அந்த கடையில் வேக்கண்ட் இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு சொந்தக்காரன் தேவணும், அவங்களுக்கு ஒரு அடிமை வேணும்.
அப்படின்ட்டு என்னைய கூப்பிட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பா கிட்ட மெடிக்கல் வச்சோம்னா, எங்கள் அண்ணன் சைக்கிள் கடை வச்சுருக்காரு, பாலாஜி சைக்கிள் ஸ்டோர்னு துவாக்குடி மேலே வச்சுருக்காரு. அப்போ மெடிக்கலை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா சைக்கிள் கடையும் மெடிக்கலுக்கும் பார்த்து நம்மளே குடும்பமாக ரன் பண்ணலான்னு இவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்களுக்கு ஒரு 6 மாதம் போகலாம். எங்கள் அண்ணன் வந்து சொல்கிறார். ஸோ நான் அங்கே போனால் அங்கே ஒரு கிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்டு, அவன் சினிமாவை பற்றி பயங்கரமாக, இங்கே எப்படி ஜெயச்சந்திரன் சினிமாவை கூட்டி போவானோ அதை விட இவன் வந்து டெய்லி சினிமா கூட்டி போவான். சேலத்தில் மாதிரி படம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் சேலத்துக்கு புறப்பட்டு போயிட்டீங்கன்னா வரிசையாக கைலாஸ் பிரகாஷன் தேட்டர்ஸ் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு தேட்டரில் டிக்கெட் கிடைக்காட்டினாலும் ஏதோ ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு படம் பார்த்துடலாம். ஏன்னா அங்கே ஹிந்தியெல்லாம் அங்கே அப்போவே ஹிந்தி படம்லாம் அங்கே தான் நம்ம ரங்கிலெலாம் அங்கே தான் பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ சேலம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அங்கே ஒரு வருஷம் வந்து ஏன்னா டெய்லி சினிமாவுக்கு எவன் கூட்டி போவான், சாப்பாடு 3 நேரம் கொடுத்துட்றாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு தேவை சினிமா வந்து எல்லா சினிமாவும் அப்போ தான் ஹிந்தி சினிமாலாம் ஹிந்தியில் சினிமா இருக்குன்னுலாம் அப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெலுங்கு சினிமா எல்லா சினிமாவும் பார்க்கும்போது அந்த கிருஷ்ணன் வந்து என்னை வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டி போயிட்டு இருந்தான். அப்போ மஞ்சக்காமலை வந்துருச்சு ஒரு வருஷம். அப்புறம் வீட்டில் வந்து அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்க. அதில் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். அது வந்து ஒரு பெரிய கதை. அதில் இருந்து சரி பண்ண விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செத்து போயிருவேண்டாலண்ணா அப்படிங்கிற அளவுக்கு இதுன்னு அப்புறம் சென்னைக்கு சொல்லிட்டு தான் வர்றேன். ஒரு 650 ரூபா காசை ரெடி பண்ணி, அந்த 650 ரூபா காசை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. ஏன்னா மெடிக்கலில் விளக்கும்போது சம்பளம் கிடையாது, இது பண்ணவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணி வேலை பார்த்து சேர்த்து ஒரு 650 ரூபா. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, 1 ரூபா உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ சென்னைக்கு போகிறதுக்கு. எங்கள் அம்மா வந்து ஒரு 300 ரூபா கொடுத்தாங்க, நான் ஒரு 350 ரூபா. அன்றைக்கி வந்து 50 ரூபா பெரிய காசு இல்லை. அன்றைக்கி வேலை பார்க்குறவங்களுடைய ஒரு நாள் நான் சொல்கிறேன் அந்த பணத்துடைய வேல்யூ எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படி 650 ரூபா ரெடி பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். வந்தால் அப்போ சென்னையில் எனக்கு யாரையுமே தெரியாது. ஒரே ஒரு கேரக்டர், அந்த ஒயிட் வெள்ளச்சாமின்னு சொன்னல சினிமாவுக்கு கட்டடி, அவன் மட்டும் போரூரில் ஒரு கடையில் வேலை பார்க்குறான், அது ஒரு ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறான். அவன் வாடான்னு சொல்லிட்டான். அப்போ வந்து ஃபோன்லாம் வரல. அப்போ வந்து இந்த பக்கத்து வீட்டு நம்பரை மட்டும் பிபின்னு கொடுப்பாங்க இல்லை, அப்படி ஒரு நம்பரை கொடுத்துட்டான். சென்ட்ரலில் தான் வந்து அப்போ இறங்கணும். அப்போ வந்து இறங்குனா காலையில் 6 மணிக்கெல்லாம் மழை பிரித்து எடுக்குது, சோனு பெய்யுது. அதுக்குள்ள நம்ம சென்டிமெண்ட்டாக இது போம்ல, அப்பா சென்னை வந்து நம்மளை மழை பெஞ்சு வரவேற்குது, சிவப்பு கம்பளம் விரிக்குது, நம்ம பெரிய டைரக்டராக போகிறோம்டா அப்படின்னு சென்டிமெண்ட்டாக ஒன்று நமக்குள்ளே நம்ம ஆறுதல் படுத்திக்கோம்ல. ஆனால் அந்த நாளில் வந்து போரூருங்கிறத நான் பேரூர்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மலையில் அட்ரஸ் பேப்பரில் தானே எழுதி கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த காலில் புள்ளி அது ஒரு சொட்டு மழை விழுந்ததுனால என்னென்னு தெரியல, நான் பேரூர்னே சொல்கிறேன். பேரூர்னே ஒன்று இங்கே இல்லையடா அப்படின்னா அதில் ஒரு ஆட்டோக்காரன்னு சொல்கிறாரு, டே தம்பி பேரூர் இல்லைடா போரூர், பூந்தமல்லி பக்கத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அங்கேருந்து அவன் ஆட்டோவை பிடிச்சி கூட்டி இவனுக்கு ஃபோன் அடித்தா பக்கத்து வீட்டில் வந்து அப்போ கல்யாணம் புது தம்பதிகள் போல், அவங்க ஒரு தடவை அலோ அப்படின்னாங்க, எங்கள் அந்த வெள்ளச்சாமியை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அவன் போய் திறந்துருக்கான். அவன் ஃபைனான்ஸ் பண்ணுறதுனால வசூலுக்கு போயிட்டான். எத்தனை தடவை போயிட்டுருப்பாங்க, அவன் ஃபோனை தூக்கி வெளில வச்சிட்டான். அந்த அக்கா வந்து வெளில வச்சிட்டாங்க. அப்போ தேடி பிடிச்சி இந்த படத்தில் ரன் படத்தில் விவேக் மாதவனை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளோ அந்த மாதிரி ரோடு பூரா தேடி இவன் பார்த்தா அவன் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கான் வசூல் பண்ணுறதுக்கு. டே வெள்ளச்சாமி அப்படின்னா அவன் யாரான்னு பார்த்தானா, ஏடா இப்படி திடுறானா, டே கொடுத்தேடா ஒரு நம்பரு, நாஸ்தி பண்ணிட்டடா என் ஒரு நாள் வாழ்க்கைங்கிறது மாதிரி. அவனை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அப்புறம் வாடான்னு சொல்லி கூட்டி போய் அவன் கூட தங்கியிருந்தான். அது ஒரு தனி எபிசோடு பண்ணணும். அந்த ரூமில் தங்கி இருந்து அந்த ரூமை விட்டு வெளில அனுப்பி விட்டாங்க. சொந்தக்காரங்க தான், ஃபைனான்ஸ் பணம் புழங்குற இடம் இல்லை, அந்த இடத்துல யாரா புதுசாக ஒருத்தனை கூட்டியாந்து வச்சுருக்காங்க, டே யாரா நீ, அவங்க ஓனர் கேட்பாங்கல்ல, எல்லாம் சுற்றி வளைச்சி சொந்தம்தான். ஆனால் அந்த பணம் அப்படின்னு வரும்போது அந்த பணத்துக்கு தானே அவங்க இதுவாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரே நைட்டில் வந்து வெளில போடான்ட்டாங்க. அவன் ரூமில் தங்கிக்கிட்டு இருந்தவன் ஒரு 10 நாள் இருந்திருப்பேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா ஊருக்கு தான் போகணும் போல். என்ன அப்படின்னா இப்போ அவன் வந்து நைட்டில் பாவம் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுறான், மொட்டை மாடியில் தங்கிக்க அப்படின்னு ஒரு பெட்ஷீட்டை கொடுத்து இன்றைக்கி தங்கிக்க நாளைக்கு யோசிப்போம் அப்படிங்கிறான். போரூரில் மாதிரி ஒரு கொசு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது உலகத்தில். அவ்வளவு ஒட்டுமொத்த கொசு நம்மளை கட்டிச்சு தூக்கிக்கிட்டு போயிடும் போல். அப்படி பெட்ஷீட்டை போத்தினால என்ன, பெட்ஷீட்டும் முழு நல்ல ஒரு பெரிய பெட்ஷீட்டாக இருந்தால் கொஞ்சம் இழுத்து மூடிட்டு தூங்கலாம். இங்கிட்டு இழுத்தா காலை கடிச்சு தூக்குது, இங்கிட்டு இழுத்தா மூஞ்சியை கடிச்சு தூக்குதுங்க. அப்போ மூஞ்சியை பார்த்தோம்னா நம்மளே கருப்பு சவந்து போயிருந்தா எப்படி இருக்கும் கொசு கடிச்சு. அப்படி ஒரு நாடா வாழ்க்கை இப்படி ஆகுது அப்படின்ட்டு சரி இன்னமே
சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பக்கூடாது, வேலை எங்கேயாவது தேடிக்கணும் அப்படின்ட்டு தான் எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஏன்னா அவருடைய பற்றி கேள்விப்படுறோம்ல, அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போனால் எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும், மருத்துவம் இலவசமாக கொடுக்குறாரு, படிப்புக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேரக்டர் நம்ம கேள்விப்பட அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போனேன். அப்புறம் வீட்டில் இருக்கார், நாங்கள் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போது அவரை பார்க்கவே முடியல. விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். இந்த சினிமாவில் இருந்துட்டு விஜயகாந்த் சார் பக்கத்தில் உட்காந்து நான் பேசினதே கிடையாது. அவருடைய ஒரு பட பூஜைக்கு போனேன், அப்போ கூட தூரத்தில் நின்று தான் பார்த்தேன், பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமே அமையவே இல்லை. அப்போ அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டி சொல்கிறாரு, என்ன அப்படின்னா இந்த மாதிரி டேரக்டர் ஆகணும் அப்படின்னா கதை சொல்ல வந்திருக்கியா அப்படின்னாரு. அப்படின்னா நான் உடனே ஓகே உட்கார வச்சு கதை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் கேப்டனுக்கு கதை சொல்லணும் அப்படிங்கிற யார்கிட்ட ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா நான் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல. ஓ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டியா கதை சொல்கிறதுக்கு அப்படின்னு. போடாடே இப்போயே முதல்ல ஒரு டேரக்டரை பிடிச்சி அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுற, அப்புறமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எங்கே நான் வேலை கிடைக்கும் அப்படின்னா அவர் ஐடியா கொடுக்குறாரு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் செக்யூரிட்டிக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கு, வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிடு. அந்த மகாராஷ்டிரான்லாம் அந்த செக்யூரிட்டிலாம் இப்போ நமக்கு கடவுள் மாதிரி. அவர் மூஞ்சியெல்லாம் இன்னும் மனசுக்குள்ள இருக்குது. ஆனால் அந்த கேரக்டர் எங்கேயாவது பார்ப்போமா அப்படின்னு செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க எல்லாரையும் நோட் பண்ணுவோம்ல, நான் பார்க்கவே முடியல. அந்த மனிதன் தான் எனக்கு வந்து ஐடியா கொடுக்குறாரு, ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போயிடு, அங்கே நிறைய டைரக்டர்ஸு நடிகர்ஸு எல்லாருமே வருவாங்க, ஸோ நீ சினிமா ரிலேட்டடில் உள்ளுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போனால் செக்யூரிட்டிக்கு ஆள் எடுக்கிறாங்களாண்ணா, செக்யூரிட்டி நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க அவங்க. அதையும் ஒரு சொல்கிறாரு, நீ எதுக்கு வந்தேன்னு சொன்னால், நான் டேரக்டராக வந்தேன்னு சொன்னால் நீ டேரக்டராகனு சொல்லி உன்னை உள்ளுக்கு விட மாட்டாங்க, நான் செக்யூரிட்டியாகத்தான்டா வந்தேன்னு சொல்கிறா அப்படிங்கிறாரு. நான் இப்போ அவங்கள்ட்ட வந்து செக்யூரிட்டியாகத்தான் வந்தேன் அப்படின்னு. அட செக்யூரிட்டி ஆகிறதுக்கெல்லாம் ஒருத்தன் ஆர்வமாக வர்றாங்கிற மாதிரி அவங்க வந்து சரி வா அப்படின்னா, கோலி ஏஞ்சல் செக்யூரிட்டி சர்வீஸு அந்த சர்வீஸ் பேர். அப்போ வந்து யூனிஃபார்ம் இருக்கா அப்படின்னாங்க. இல்லை அப்படின்னா போ அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒருத்தர் வந்து யூனிஃபார்ம் நீ தான் வாங்கிக்கணும், ஷூ வந்து நீ தான் வாங்கிக்கணும், பெல்ட் இப்படி வாங்கிக்கணும் அப்படின்னு அவன் கூப்பிட்டு, அவங்களுக்குன்னு ஒரு லோகோலாம் இருக்கும்ல அப்படின்னா அது எங்கே கிடைக்கும்னா திருப்பி சென்ட்ரலுக்கு போனீங்கன்னா இந்த தெருவுக்குள்ளே இங்கே கிடைக்கும்னா. அதுக்கு எவ்வளோடா ஆகும்னா 750 ரூபாங்கிறாங்க. டேய் 650 ரூபாயில் இப்போ 350 ரூபா தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி என் ஃப்ரெண்டு வெள்ளச்சாமிக்கிட்டே போயிட்டு, அன்றைக்கி தான் நைட்டோட நைட்டு அடிச்சு பார்த்து அனுப்பி விட்டீங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு, இந்த யூனிஃபார்மை வாங்கி கொடுறா அப்படின்னா அவன் அந்த 350 ரூபாய்க்கு பாவம் அவனுக்கு அது ஒரு பெரிய காசு இல்லை. அப்போ அந்தான்னு இழுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து எழுதுகிறேன், ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஏதாவது ஏவிஎம் ஸ்டுடியோன்னே எழுதுகிறேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏதோ பெரிய சிஓ வேலை கிடைக்கிற ரேஞ்சில் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவிலே ஒட்டுமொத்த கண்ட்ரோல் நமக்கு தான் வரப்போகுதுங்கிற ரேஞ்சில் எழுதி செக்யூரிட்டின்னு எழுதாமல் எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் வேணும் இந்த யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்குன்னு எங்கள் அண்ணனுக்கு லெட்டர் எழுதுகிறேன். அப்புறம் அவர் பாவம் அவர் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரியில்ல, அவர் 500 ரூபாயை அனுப்பி விட்டார். அப்புறம் 500 ரூபாயை வச்சுக்கிட்டு, 500 ரூபா பெரிய காசு, 500 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த இதை பண்ணிட்டு அங்கே போய் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ லோகோவுக்கு முன்னால் அங்கே வேணும்னே விரும்பி கேட்குறேன், எனக்கு அங்கே டியூட்டி போட முடியுமா அப்படின்னா. எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அது கீழே. ஏன்னா அங்கே ஒருத்தன் நின்று அவன் தான் எல்லாரையும் எவனை உள்ளே போகிறது எவனை வெளில அனுப்புன்னு அவன் தான் முடிவு பண்ணுறான், நம்மளும் அந்த பவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அந்த செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இதில் பாலச்சந்திர சாப்பிட நாகேஷ் எதிர்நீச்சலில் அந்த யூனிஃபார்மை தூக்காது அந்த மாதிரி யூனிஃபார்மை பார்த்து அப்படி வந்தது தான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் முதல் வேலை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் செக்யூரிட்டி வேலை. ஆனால் அதுவே ரொம்ப பெருமையாக ரொம்ப லவ் பண்ணி அதை பண்ணியிருக்கீங்கல்ல. தான் பண்ணுறேன், எந்த வேலையுமே நான் வந்து லவ் பண்ணி தான் அது அந்த அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நேசிச்சோமோ என் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு நான் அர்த்தம் சொல்லுவேன், அப்படியே வேலையாக பார்க்காத, இதை வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம்னு நீ பார்க்காத, ஓம் படம் அது ஓம் படமாக நீ ஃபீல் பண்ணியனா மட்டும்தான் அது நீ அதுக்குள்ளே வர முடியும். நம்ம படம்னு நினை இல்லை, அது ஏன் படம் அப்படின்னு நினச்சேன்னா நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ண பூரா இது ஏன் படம் அப்படிங்கிற ஒரு இதிலே தான் நான் வேலை பார்ப்பேன். அப்போ தான் நம்ம ரொம்ப இன்வால்வாக போக முடியும். அதனால அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போயிட்டமே வழியாக தங்கிக்கிறதுக்குலாம் இடமே இல்லை. அதெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்போ? அங்கேயே வந்து அவங்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து ஒரே ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருப்பாங்க செக்யூரிட்டிக்குன்னு. அந்த என்கொயரி உள்ளே போகும்போது அந்த ஆஃபீஸில் நின்று என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்கே ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே தான் தங்கிக்குவேன்.
கூடுமான வரைக்கும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட் டியூட்டி கேட்பேன். எனக்கு ஓகே நைட் டியூட்டியில் சம்சாரம் மின்சாரம் செட் இருந்துச்சு தெரியுமா? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஓகே ஓகே ஏஎம்சி ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குல்ல, ஓகே பெட்ரோல் பேங்க் பக்கத்தில் சம்சாரம் மின்சாரம் செட்டுன்னு அங்கே தான் எல்லா செட்டும் இது போடுவோம். அங்கே கொண்டு போடுவார். அப்போ வந்து அங்கே வந்து நமக்கு மேலே உள்ளவர் கொஞ்சம் பழக்கமாகறாரு. டே உண்மையை சொல், நீ எதுக்கு வந்தேன்? சார் டைரக்டராக வந்தேன் சார். நம்ம பாரதி ராஜா படங்களை பார்த்து வந்த ஆளுகள், பாரதி ராஜா பாக்கியராஜ், அப்படியே நம்ம பாரதி ராஜா மாதிரி இது பண்ணுவோம். அப்போ அவர் சொன்னார், அப்போ இங்கே தங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது, இங்கே தான் சார் தங்கிருக்கேன். எங்கடா துவைக்கிற அப்படின்னா, அங்கே துவைக்கிறதுக்கே இடம் இருக்காது. அந்த குளிக்கிறதுக்குன்னு ஒரு இப்போ குளிக்கிறதுக்கு இல்லை, பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு சின்ன செட்டப் மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன இடம் இருக்கும், அதுக்குள்ளேயே துவைச்சி அதுக்குள்ளேயே பின்னால் காய போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னா அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். உனக்கு ஒரு ப்ரொமோஷன் தர்றேன் அப்படின்னாரு. சார் இங்கே சார் அப்படின்னு. சம்சாரம் மின்சாரம் செட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுக்கலாம் அப்படின்னா. அடடா இது போதும்டா அப்படின்னா. அப்போ அவர் சொல்கிறார், அந்த பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குல்ல, ஆமாம் சார், அங்கே தான் பாரதி ராஜா வேலை பார்த்தார் அப்படின்னோடனே எனக்கு, சார் நிஜமாவே பாரதி ராஜா சார் அங்கே தான் வேலை பார்த்தாரா அப்படின்னு. அங்கே தான்டா வேலை பார்த்தாரு அப்படின்னோடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். பாரதி ராஜா வேலை பார்த்தா பெட்ரோல் பேங்க் பக்கத்தில் பாண்டியராஜ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் அது அந்த இடத்துல தான் ரொம்ப நாள் இருந்தேன். அப்புறம் அங்கே இருந்து பாக்கியராஜ் சாருடைய டிரைவர் சீனுன்னு சொல்லி பழக்கமானார் போகும்போது வரும்போது. அப்போ சீனு சாரை பிடிச்சி பாக்கியராஜ் சார்கிட்டையும் அன்னைக்கு ஒரு 7-8 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு. ஆனால் அசிஸ்டண்ட்டாக சேர முடியாது. ஆனால் பாக்கியா பத்திரிக்கை அவர் நடத்துகிறார், அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா பாக்கியராஜ் சார் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னா. அப்போ அங்கே வந்து ஆஃபீஸ் பாய் வேலை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறான். நமக்கு வேலை வேணும், அது என்ன வேலை, அது என்ன நீ ஏன் அந்த வேலை இந்த வேலைங்கிற, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு. அப்படியே அதுக்குள்ளே போயிட்டேன். அப்படி தான் பாக்கியராஜ் சார் ஆஃபீஸ் பாய் வேலை போயிட்டு சினிமாவுக்குள்ளே. அவர் பாக்கியராஜ் சார்கிட்ட சேரவே முடியல. அவர் வந்து பயங்கர ஆளுகள் நிறைய இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அங்கே ஒரு சின்ன இதுவாகும்ல, நம்ம ஒரு லைட்டாக நம்ம திறமைகளை, கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, எல்லோரும் லவ் பண்ணும்போது தானே கவிதைகள் எழுதுவார். நான் பாக்கியராஜ் சாருக்காகவே கவிதை எழுதுவேன், அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படியாவது நம்மளை சேர்த்துக்கணும், அதுக்கு எழுதுவோம், இம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஆமாம், அப்போ வந்து சாந்தனு சோனு, ஆமாம் பாக்கியராஜ் சார் பையன், சின்ன பையன், அவன் அந்த பேட்டை அவனை தூக்கிட்டு பால் தூக்கிட்டு வந்துடுவான். ஆனால் அவனுக்கு ஒரு பார்ப்பான், யாரா வேலை இல்லாமல் இருக்கானா, அவன் நம்மளை தான் வேலை இல்லைன்னு பார்த்துருப்பான் போல். ஏன்னா ஆஃபீஸ் பாய் இல்லை, நம்ம தானே கொஞ்சம் ஓடிக்கிட்டு திருவோம்ல. கூப்பிடுவான், அவனுக்கு வந்து பால் போடணும், அடித்த பக்கத்து வீட்டுக்கு போயிடும், பக்கத்து வீட்டுக்காரண்ட சண்டை போட்டு கெஞ்சி அந்த பால் வாங்கி, இது என்னுடைய வேலையை. அப்போ அவன் பால் போடுவான், நான் அடிக்கும்போது ஒரு பால் வந்து வெளில போயிடுச்சு. அந்த வாங்கி தந்தே ஆகணும்னு சண்டை போட்டே இருப்பான். இப்போவும் நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த பால் வாங்கி தரவே இல்லைன்னு நான் சொல்லணும். அப்போ பாக்கியராஜ் சாரை இம்ப்ரெஸ் பண்ண முடியலை, அவரை பண்ண முடியாமல் சேரன் சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு கவிதைகள், கதை இதெல்லாம் எழுதுறதுனால அப்போ நமக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மனம் கமல்றது மாதிரினா, பாரதி ராஜா சார் அப்போ படம் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. அப்போ சேரன் சார் தான் பீக்கில் இருக்கார். அப்போ பாரதி கண்ணம்மா நம்ம கதை ஆரம்பத்தில் ஒன்று பண்ணுவோம்ல, நம்ம ஊரில் நடந்த விஷயத்த. அப்போ பாரதி கண்ணம்மா கதையும் என் கதையும் கிட்டத்தட்ட, அதுக்காக என் கதைன்னு சொல்லவில்லை, ஒரே மாதிரி இருக்கு. நம்ம நினைக்கிறது ஒன்று இதுவாகும்ல. அப்படின்னா அந்த படம் பார்க்கும்போது அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். வேலை பார்த்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு போய் இப்படி ஒரு படம்னு பேசிகிட்டு இருக்காங்க. பாரதி கண்ணம்மா படம் பார்க்குறேன். பார்த்தா நம்மளை மாதிரியே ஒருத்தர் படம் பண்ணியிருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவர் 15 வருஷம் ஆச்சு அவர் ஃபீல்டுக்கு வந்து, நம்ம வந்து 15 நாள் தான் ஆகுது. இருந்தாலும் நம்மளை மாதிரி ஒருத்தர் படம் பண்ணியிருக்காரு, நம்ம நினச்சது மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு தான் சேரன் சாரை வந்து அவர் என்னையை சூஸ் பண்ணுறதுக்கு மேலே அவரை நான் சூஸ் பண்ணுறேன். ஐ லைக் இட் சார். என்ன தெரியுமா, சின்ன சின்ன விஷயத்தில் கூட பயங்கர சந்தோஷப்படுறது, அதை அழகாக விரும்பி பண்ணுறது, அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறது, சின்ன நான் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்றோன்னா அது அந்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது சார். அது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலி உங்ககிட்ட. ஆமாம், இல்லை எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சூரி சொன்னது மாதிரி தான், உங்கள் இன்டர்வியூ உங்களுக்கும் சூரியகுமார் சொன்னது மாதிரி, சூரிய நாளாக எதுக்கு இன்னும் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னா, எங்களை இன்னுமே எவனுமே அடித்து துவைக்க முடியவே முடியாது. ஆல்ரெடி துவைச்சு முடிச்சிட்டாங்க. எங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கஷ்டம் தான் பார்த்தோம். ஆனால் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லல, நாங்கள் ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ரசித்து தான் வர்றோம். இப்போ 2 வருஷம் ஆச்சு நான் இப்போ படம் பண்ணி, பயங்கர பிரச்சனைகள், பயங்கர மன உளைச்சல், பயங்கர நிறைய விஷயங்கள். ஆனால் என்னடா அப்படின்னு பார்க்கவே இல்லை. இந்த காலகட்டத்தை வந்து லைஃப்பில் எப்படி எடுத்துக்கலாம், இதை எப்படி நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு தான் எடுத்துருக்கேன். இப்போ நான்லாம்
எங்கள் அப்பா அம்மா பெருசாக படிக்கவே இல்லை. எங்கள் அண்ணன் வெளச்சாமி, எங்கள் அக்கா மீனா, 2 குழந்தை போதும். வில்லேஜை பொறுத்த வரைக்கும் 2 குழந்தை போகும். 3வதாக நான் வந்து கன்சீவ் ஆகிறேன். இது ஏன் தேவையில்லாமல் ஒன்று பிறக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ கருவிலையே இவனை போட்டு தள்ளிடலாம்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. கன்சீவை மருந்து கொடுத்து, அப்போ வந்து நாட்டு மருந்து தானே கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடே ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. விவசாய குடும்பம், விவசாயி, வானம் பார்த்த பூமி. புதுக்கோட்டை வந்து ஒரு கந்தக பூமி. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கேணியோட கிடையாது. அடுத்தவங்க பங்காளி வீட்டில் தண்ணி கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணணும். அப்போ இன்னொரு 3வது பிள்ளை இதுக்கு தேவையில்லாத ஒரு பிள்ளைங்கிற மூடில் தான் நம்ம பிறக்கிறோம், நம்ம இதுவாகிறோம். போட்டு தள்ளிடலாம் இவனை முடிவு பண்ணி மருந்தை கொடுக்குறாங்க. நாட்டு மருந்தை கொடுக்கும்போது சரி ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சது, க்ளோஸ் அப்படின்னு நினைக்கும் போது அது ஆகும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. என்ன உள்ளுக்க குறையாக ஒரு குழந்தை பிறக்க போகுது. கண் இல்லாமையோ, கை ஊனமாவோ, கால் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தோட ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஒரு பயம் வருது. எங்கள் அம்மாவுக்கு அது மேலே பயம். எங்கள் அம்மா சண்டை போடுறாங்க. சனியம் பிறந்தது நல்லா கடன் பிறந்திருக்கோம், மருந்தை கொடுத்து ஏன்டா அது என் குழந்தைய ஏதோ இதுங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த டைம் வருது, வழி வருது, கூப்பிட்டு போகிறாங்க. இது ஏதோ சினிமா கதை சொல்கிறது மாதிரியே இருக்கும். அதான் உண்மை. நான் பிறந்ததே ஒரு சினிமா ஓப்பனிங் சீன் மாதிரி தான் இருக்கும். ஓப்பனிங் சீன் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு நர்ஸுனால் அங்கே எந்த வைத்தியம் பார்க்கணும், தட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இல்லை இது வந்து இங்கே சரி பண்ண அவங்களுக்கு சொல்ல தெரில, இங்கே இது வந்து சுகப்பிரசவம் ஆகாது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நச்சாந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு பயம், ஏதோ உள்ளுக்க ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அங்கே வந்து இவர் போய் அழுகிறார். எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாற்றுங்கன்னு தான் அழுகிறார், பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு ஒரு அழுகலை. இவர் அழுகிறாள். பார்த்த நர்ஸு வந்து பார்த்துட்டு அது என்ன சொல்லிச்சு, உள்ளே வந்து அங்கே உள்ள டாக்டர் இல்லை குழந்தை உள்ளே இறந்துடுச்சு, இது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், இங்கே அந்த ஃபெசிலிட்டி கிடையாது, அப்போ நீங்கள் புதுக்கோட்டைக்கு கொண்டு போங்கங்கிறாங்க. அதனால 22 கிலோமீட்ரு இங்கேருந்து, அப்போ மாட்டு வண்டி தானே இருக்கும், மாட்டு வண்டியை வச்சு அடித்து கொண்டு போகிறாங்க. அங்கே போன உடனே எங்கள் அப்பா சும்மா இருக்க வேண்டி தானே வாயை வச்சுக்கிட்டு, இவரே அந்த டாக்டருக்கு ஐடியா கொடுக்குறாரு. ஆல்ரெடி குழந்தை செத்து போயிடுச்சு, என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாற்றுங்கிறாரு. இப்போ அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. உண்மையாகவே எங்கடா யார் சொன்னா அப்படின்னா, இல்லை எங்கள் ஊர் சிகிச்சை கொண்டு போனால் அங்கே வந்து குழந்தை இருந்து. இப்போ வேகமாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணி உள்ளுக்க ஒரு செத்து போன குழந்தை இருக்குது, அந்த தாயை காப்பாற்றுறதுக்காக இறந்து போன சேயை எடுக்க போகிறோம்னு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எவ்வளோ கூத்தோடு என்னை கொண்டு வந்திருக்காங்க வெளி உலகத்துக்கு. இப்போ திறந்து பார்த்தா குழந்தை உயிரோடு இருக்குது. அவங்களுக்கே ஷாக்கு. அந்த ஒரு டயலாக் கொடுப்பாங்கல்ல, மெடிக்கல் மிராக்கிள், அந்த ரேஞ்சில் ஏதோ பேசியிருந்துருப்பாங்க, அது நமக்கு தெரியல. எங்கள் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு டவுட்டு, குழந்தை ஏதோ ப்ராப்ளம், ஏதோ இப்போ என்ன சொல்ல முடியும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அது வளரத்தான் தெரியுது. ஓகே. அப்புறம் தான் வந்து அப்போவே சொல்லுவாங்க, அவனை அப்போவே முடிச்சு விடலாம்னு நினச்ச முடியாது. இப்போ சினிமாவுக்கு போகிறோம்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, இல்லை கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லுவாங்க. அக்காவுக்கும் எனக்கும் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கணும்னு பேசுகிறாங்க. எதுக்குமே நம்ம உடன்பட மாட்டோம்ல, நம்ம ஒரு இதிலோட போயிட்டு இருப்போம்ல. அப்போவே உன்னை போட்டு தள்ள முயற்சி பண்ண நீ தப்பிச்சிட்டியடா, இப்போ வந்து இவ்வளவு. அப்போ தான் அந்த கதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. என்னடா போட்டு தள்ளணும்னே சொல்லிகிட்டு இருக்காங்களே, என்னதான்டா நடந்ததுன்னா தான் இந்த கதையை சொல்கிறாங்க. டேய் கருவிலேயே என்னைய க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ நான் அவங்க இப்போ அதை நான் ஆயுதமாக எடுத்துக்கிட்டேன். டேய் என்னையெல்லாம் கருவிலையோ போடுதலில் பார்த்தாங்க, நான் அங்கேயே தப்பிச்சு வந்தவன். சினிமாவுக்குள்ள நம்மளை போட்டு ஒரு குரூப்பு நமக்கு ஒரு இது பண்ணுவாங்கல்ல, அப்போவே நான் வந்தவன். இவெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஓப்பனிங்கே நமக்கு அப்படி ஒன்று கிடச்சிருக்கு. அதனால வந்து நிறைய பார்த்தாச்சு. இந்த மாதிரி எபிசோடு எடுத்து பேசினோம்னா சீனாக அவ்வளோ எபிசோடு இருக்கும். இந்த இடத்துல வந்து உக்காந்ததே அவ்வளோ பெரிய போராட்டம். அதனால் எல்லாத்தையுமே வந்து இப்போ சூரி பேசும்போதோ நான் பேசும்போதோ எல்லாமே அதை ஜாலியாகவே பேச ஆரம்பிச்சிடுவோம். அந்த கஷ்டங்களை வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக எடுத்துக்கிட்டோம். அதனால வந்து எவ்வளவு வேணாலும் இந்த பாடி தாங்க முடியாது, பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோம். பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபன்னியாக நரேட் பண்ணிட்டீங்க. பட் அதுக்குள்ளே உண்மையிலேயே என்ன நடந்திருக்கோம், என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்டேஜில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை அது சென்னைக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு காலகட்டம்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான காலகட்டமாக தான் இருக்கும். என்னென்னா அந்த அவமானங்கள், அது எல்லாருக்குமே வாழ்க்கையில் எல்லாருமே அது கடந்து தான் வரணும். அது ஏதோ சினிமாவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு இல்லை. ஒரு பெட்டிக்கடை ஆரம்பிக்கிறவங்களுக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்கும், ஒரு மளிகை கடை ஆரம்பித்தவங்களுக்கும் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு
ஒவ்வொருத்தருக்கு பின்னால் ஒவ்வொரு பெரிய கதைகள் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி நம்ம அதை கடந்து வரோம், அதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். எஸ், சென்னைக்கு வந்துட்டீங்க, இப்போ ஒரு வேலையும் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க, எல்லாமே இருக்குது. சாப்பாட்டுக்கு என்னைக்காவது கஷ்டப்பட்ட தருணங்கள்லாம் இருந்திருக்கா? சாப்பாடு மட்டும் தான் நம்ம கஷ்டம், வேற என்ன கஷ்டம்? நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பேண்ட் இருந்தால் போதுமே, துவச்சி போட்டு போயிடுமே. நான் ஸ்கூல் படிக்கிற டயத்துலயே ஒரு யூனிஃபார்ம் ஒரே யூனிஃபார்ம் தான் எனக்கெல்லாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 3 யூனிஃபார்ம் இருந்தால் கூட அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குழந்தைங்க இருக்கிற ஒரு ஜென்ரேஷன். இப்போ ஒரு யூனிஃபார்ம் நான் ஈரமாலாம் துவச்சி போட்டு போயிருக்கேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது ஏதோ அதுவாக இருக்கும். உண்மை அதுதான். ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஒரு யூனிஃபார்மை காலையில் 6:30-7 மணிக்கு துவச்சி போடுவோம். துவச்சி போட்டு அந்த கல்லியில் கொண்டு போட்டுருவோம். அது காஞ்சிக்கிட்டு இருக்கோம். குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்டு வர்ற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு பாதி காஞ்சிருக்கும். அதை உடம்புல போட்டுக்கிட்டு நம்ம ஓடுற ஓட்டத்தில் அந்த காற்றுல ஃபுல்லாக இதுவாகிடும். ஆனால் இந்த இடங்கள் மட்டும் ஈரம் இருக்கும், பின்னால் இதெல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய, அது கஷ்டமெல்லாம் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டு பெரும்பாலும் தீபாவளிக்கு நமக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. அதுவே யூனிஃபார்ம் தானே எடுப்பாங்க, கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து தீபாவளி பொங்கல் வருது, நமக்கு தப்பா ஒரு கலர் ட்ரெஸ் எடுக்க போனால் அன்றைக்கி போய் யூனிஃபார்ம் தான் எடுத்து வந்துருப்பாங்க. ஏண்டா டேய், நான் +1 +2 வரைக்கும் என் ஃப்ரெண்டு ஜெயச்சந்திரன் சொன்னல, அவனுடைய கலர் ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டிருக்கேன். அவனுடைய ட்ரெஸ்ஸை தான் நான் நிறைய போட்டிருக்கேன். ஆமாம், யூனிஃபார்ம் தான் எடுத்து கொடுப்பாங்க. இது தெரியல வாடா, இது எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு மறுநாள் ஸ்கூல்ல இருந்து எல்லாம் கலர் ட்ரெஸ்ல வருவாங்க. அதான் நான் பசங்களை வச்சிருப்பேன். அந்த பக்கடா மட்டும் யூனிஃபார்ம்ல வருவான். அதான் நான். ஆனால் நமக்கு அது புது ட்ரெஸ்ஸு. ஆனால் அது அவங்களுக்கு யூனிஃபார்ம்ல எல்லாம் வந்து இளவு வீட்டில் எவ்வளோது மாதிரியே கேட்பாங்க. ட்ரெஸ் எடுக்கலையா? இதாண்டா ட்ரெஸ்ஸு, ஏண்டா ஏண்டா அப்படின்னா யூனிஃபார்ம் தான் எடுப்பாங்க. ஐயோ, அப்புறம் அந்த அப்போ எங்களுடைய அதிகபட்ச ஆசை என்னவாக இருக்கும்? பெருசாக படிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், விதவிதமாக கலர் ட்ரெஸ் எடுத்து இதுதான் நம்மளுடைய பெரிய டார்கெட்டே. வந்து நல்ல நிறைய, அதுவும் என்ன 5 பேண்ட் 5 ஷர்ட் எடுத்துருணும்டா, அவ்வளவு சம்பாதிக்கணும்டா நம்மங்கிறதா நம்மளுடைய அதிகபட்ச கனவாக இருக்கும். அந்த வயசில் வந்து அதுதானே 5வது 4வது 5வது படிக்கும்போது அதுதானே ஒரு பெரிய கனவாக இருக்கும். +2 வரைக்கும் நான் செப்பல் போட்டதே கிடையாது. சொன்னால் நம்புவீங்களா? நானும் கிடையாது. அங்கே உள்ள அத்தனை குழந்தைகளும் அதுதான். யாரோ ஒரு 10% பேர் தான் செப்பல் போட்டு வருவாங்க. +1 +2க்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சைக்கிள் வாங்குறதே ஒரு பெரிய கதை. அதுக்கு ஒரு தனி படம் பண்ணலாம். ஆனால் செப்பல் ஓட்டுறதுக்கு, இது சைக்கிள் ஓட்டுறதுக்கு செப்பல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு செப்பல் வாங்க முடியாது. எங்கள் அப்பா செப்பல் போட்டிருப்பார். அவருக்கு காலில் வந்து இந்த ஆணிக்கால், அதுக்காக செப்பல் போட்டிருப்பார். சில நேரம் செப்பல் கழட்டி போட்டு அவர் வயலுக்கு போயிருப்பார். வயலுக்கு போகும்போது செப்பல் விவசாயிங்க யாரும் போட மாட்டாங்க. அந்த செப்பல் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். செப்பலை போட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஏன்னா அது நல்லா பெரிய குதிகால் வச்ச செப்பல் மாதிரி போட்டிருப்பார். அப்போ அது சைக்கிள் அந்த செப்பல் போட்டு ஓட்டுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஏதோ பயங்கர ஷூ போட்டு ஓட்டுறது மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல். அந்த ஃபீல் பயங்கரமாக இருக்கும். போயிடுவேன். போயிட்டு இவர் வந்து பார்ப்பார், செப்பல் இல்லாமல் இருக்கும். திருட்டு பையன், எனக்கு இதுவே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்கூல் விட்டு வருவேன். கடை இதில் சங்கம்னு ஒரு இது இருக்கும். அந்த சங்கத்தில் உட்காந்துருப்பார். வந்தவுடனே அங்கே பார்த்துருவார். எங்கள் அப்பாவுக்கு கிட்ட பார்வை. அதாவது கிட்ட பார்வைன்னா இடத்துல உள்ளதான் நல்லா தெரியும், கிட்டத்தில் உள்ளது கொஞ்சம் தெரியாது. அங்கே வரும்போதே கண்டுபிடிச்சிடுவார். திருட்டு பையன் வர்றான் பாரா பண்ணுவேன். டேய் வாடா அப்படின்பார். ஆஹா அப்படின்னு, உனக்கு பொழப்பே இல்லைடா, எப்போ பார்த்தாலும் ஏன் செப்பலையே போட்டு போகிற, ஆணிக்கால் வச்சுக்கிட்டு கழட்டி போட்டு போடா அப்படின்ட்டுருவார். அங்கேயும் ஒரு 4-5 ஒரு 10-15 ஆம்பளைங்க ஊர் ஆளுகள்லாம் இருப்பாங்க. அப்படியே நமக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒரு லட்சியம் எடுப்பான், சம்பாரிச்சு வெறும் செப்பல் ஷூவாக வாங்குறோம்டா அப்படிங்கிறத நம்மளுடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கும். அவள் வந்து அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது, ஆனால் இப்போவும் நீங்கள் வீட்லேயோ சொல்லி பாருங்கள், 2 செப்பல் 2 ஷூ தான் வச்சுருக்கேன். எனக்கு அது அதில் போய் காசை போடணும் அப்படின்னு எனக்கு அது போதுமானதாக இருக்குது. அன்னைக்கு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு வந்து என்னுடைய இதே பாருங்கள், ஷர்ட்டே ரொம்ப ரிப்பீட் ஆகும். சரி போல் விதவிதமாக எடுக்கணும், ஷூ செப்பல் விதவிதமாக போடணும், போதுமானதாக இருக்குது எனக்கு. அந்த 2 செப்பல் வச்சுருந்தேன். அதில் இந்த வெளியில் பார்த்தீங்களா நம்ம பாய்ஸ் 4 இவங்க இருக்காங்க, கடிச்சு ஒரு செப்பலை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செப்பல் கடிச்சு கிடக்கும் பாரு, அது நம்ம செப்பல் தான். இப்போ ஒரு செப்பல் தான். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய லட்சியமாக இருந்தது.
நல்லா இருக்கு சார். உங்களுடைய கதையோட நரேஷனுமே பயங்கரமா இருக்கு, நடந்த விஷயங்களும் சுவாரஸ்யமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையனுக்கு என்ன ஆசையா இருந்திருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. என்ன அவன் ஆனா யோசிச்ச பார்த்தா இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், சாரி குறுக்குறதுக்கு. இல்ல இல்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு கனவு, செப்பல் ஒரு கனவு, இட்லி சாப்பிட்றது எங்களை மாதிரி பசங்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கும். இட்லியா? இட்லி, ஆமாம். இங்க இட்லி டெய்லி இட்லி சாப்பிட்றாங்க, ஐயோ இப்போ போர். இட்லியே கண்டாவே பிடிக்க மாட்டேது. ஆ ஆனால் வில்லேஜில் உள்ள எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறது அந்த பீரியட், அந்த டைம்ல. ஓகே, இப்போ 2K கிட்ஸ் இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கிரிஞ்சாக இருக்கும். ஏய் நக்கிறாங்க நெஞ்ச அப்படி கிடையாது, இப்படி இருந்திருக்கா அப்படின்னு அவங்க realize பண்ணுவாங்க. அந்த இப்போ என் பையனுக்கே இதை பார்க்கும்போது அப்பா ரொம்ப அப்படிம்பா. ஆனால் அந்த டைம் இருக்குல்ல 90 கிட்ஸு, அது அந்த வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும்தாங்க இட்லி சுடுவாங்க. என்ன பண்டிகைக்கு தான் இட்லி செய்வாங்க, இட்லியே பலகாரம் இல்லையே. இட்லி இட்லி ஒரு இட்லி எங்களுக்கு பலகாரம். உங்களுக்கு யாரு, உங்களுக்கு வேணா நீங்கள் அதில் பலகாரத்தில் சேர்க்காம இருக்கலாம். எங்களுக்கு வில்லேஜில் பிறந்தவங்களுக்கு இட்லி ஒரு பலகாரம். எப்படி அதிரசம் ஒரு பலகாரமோ, எப்படி லட்டு ஒரு பலகாரமோ, முறுக்கு அது ஒரு பலகாரம் மாதிரி எங்களுக்கு இட்லி ஒரு பலகாரம். தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அது எப்படா அப்படி தீபாவளிக்கு நாள் அப்படி ஆடிக்கிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மாவும் அக்காவும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா இட்லி ரெடி ஆகுதுடா, வடை ரெடி ஆகுதுடா, அதிரசம் ரெடி ஆகுதுடா அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாகும்ல. தீபாவளிக்கு இந்த பசங்களில் பக்கடா என்னவான்னு தெரியுமா, காலாண்ட்ரா. அந்த தீபாவளி இப்போ எப்படி ஒரு படம் ரிலீஸுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி எங்களுக்கு தீபாவளி வந்து இன்னும் 30 நாள் 29 நாள் 28 நாள். ஏன் இந்த மாதம் இவ்வளோ சுலவாக போகுது, எப்போ தீபாவளி வரும், புது ட்ரெஸ்ஸு வரும், இட்லி சாப்பிட்லாம், வெடி வெடிக்கலாம் அப்படிங்கிறது. வெடியே அது ஒரு பெரிய கதை பண்ணலாம். பட்டாசுலாம் வாங்கி கொடுத்துருவாங்களா வீட்டில்? அது வாங்கி கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சோண்டு வெடிச்சு போட்டு வெளியில் வெடிச்சிருப்பாங்க, இல்லை வெடிச்ச இதை அதை கொண்டாந்து அள்ளி வந்து வீட்டு வாசலில் தெளிச்சுட்டு போயிடுவோம் நைட்டு. நாங்கள் அதிகமாக வெடிச்சது மாதிரி ஒரே ஒரு பட்டாசு வாங்கி கொடுப்பாங்க, வெடிச்சு விட்டு அதை கொண்டாந்து கூட்டி அள்ளி கொண்டாந்து எங்கள் வீட்டில் தெளிச்சு விட்டு நாங்கள் நிறைய. ஏன்னா அது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை இல்லை. யார் வீட்டு வாசலில் வெடி அதிகமாக வெடிச்சிருக்குன்னா நம்ம செட்டு பசங்களாம் வந்து பார்ப்பாங்கல்ல. அப்போ எங்கள் வீட்டில் நிறைய கிடக்கும். ஏன்னா அங்கே பக்கத்து வீட்டில் எல்லாம் பாட்டிங்க, ஊருக்குள்ளே போய் அள்ளிக்கிட்டு கொண்டாந்து தெளிச்சுட்டு போயிடுவேன். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து இல்லை, இதுக்கெல்லாம் நான் ஏங்கி இருக்கேன். இப்போ இந்த இட்லி மேட்டர்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது, இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை மாதிரியே இப்போ இருக்க உங்களால் அதில் இது சில விஷயங்கள் ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் நினச்சா இதை பண்ணிடலாம். ஆனால் அந்த டைம் இதெல்லாம் நான் நினச்சா கூட அது ஒரு கனவாக மட்டும் தான் இருக்கும், இதெல்லாம் பண்ணுவேன் நான் யோசிச்சே பார்க்கல அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? இதை நான் நினச்சி பார்த்தா கூட இந்த எட்டாவது உயரமாகவே தான் என் கனவாக மட்டும் தான் இருக்க போகுது, இதை நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த வளர்ச்சியவே நான் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக பார்க்குறேன் இப்போ இந்த ஒரு இடத்துல இருக்கு. அதாவது டைரக்டராக இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. நினச்ச கதைகளை இன்னும் பண்ண முடியலைங்கிற வருத்தங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது மாதிரி படங்களாக ஐயோ அந்த 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 ரீச் ஒன் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணுங்கிறது இருக்குது. பட் இந்த சொல்கிறீங்களே இட்லி, ட்ரெஸ்ஸு, செப்பல், நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சென்னையில் ஒரு சொந்த வீடோடு இருக்கேன், காரில் இருக்கேன், வீட்டில் ஒரு சொந்த வீடு கட்டியிருக்கேன். ஏன்னா என் வீடு வந்து நான் ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். பசங்க பண்ணும்போது அந்த வீட்டுக்கு முன்னால் உட்காந்துருப்பேன், ஓட்டு வீடு தான். வம்சம் பண்ணும்போது மெரினா கேடி பிளாக்ல அப்புறம் தான் சொந்த வீடு கட்டினேன். இன்றைக்கி அந்த வீடு இருக்கிற ஒரு ஓட்டு வீடு, அந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த சுவர் இருக்குல்ல, அந்த சுவர் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்கும். அங்கிட்டு 2 கல் முட்டு கொடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அந்த சுவர் அங்கிட்டு சாஞ்சிச்சுன்னா நாங்கள் தப்பிச்சோம், இங்கிட்டு சாஞ்சிச்சுன்னா ஒரு அவ்வளோதான், ஒரு 3 நாளை ஒட்டு மொத்தமாக கொண்டே பாட கட்ட வேண்டியதாங்கிற ரேஞ்சு தான் வீடு. ஹாலில் தான் படுத்திருப்போம். ஆனால் அந்த சுவர் வந்து இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது வந்து இப்படி சாய வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் படுத்திருப்போம். ஏன்னா இப்படி சாஞ்சிருச்சு, அங்கிட்டு முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருந்த வீடு தான். அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணும்போது, ஏன்னா நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வருது, என்னடா வீடு இப்படி இருக்குன்னு பயந்து பொண்ணு, நமக்கு ஏற்கனவே பொண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, வர்ற பொண்ணும் வீட்டை பார்த்து பயந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சோத்தெல்லாம் இடிச்சிட்டு அந்த வீட்டையே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். இப்போ அதே இடத்துல ஒரு நல்ல ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த சினிமா வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு, நிறைய நடந்திருக்கு. அது அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் தான் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வீடு வந்து ஆல்டர் பண்ணணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இட்லி சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிறப்போ கார் வாங்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட், அது வந்து சான்ஸே இல்லை. அதே தான் செம பெரிய விஷயமா இருக்கும். ஆடி காரு முதல் கார் வாங்குற அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? முதல் கார் வந்து பசங்கிட்டத்தில் வாங்க முடியல, வம்சம்கிட்டத்தில் வாங்க முடியல. அப்புறம் மெரினா பண்ணும்போது நான் கார் வாங்கலை. நீங்கள் நீ பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுத்தக்கப்புறமும் ஆமாம், இன்னமும் என் கூட ப்ரெஸ்ஸில் உள்ளவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப இதுவாக இருப்பாங்க. என்னென்னா எங்கே பார்த்தாலும் என்னை பைக்கில் பார்க்கலாம்.
பைக்கு நான் ஓட்ட மாட்டேன், சொந்த பைக்கு எனக்கு கிடையாது. என் அசிஸ்டண்ட் அதுக்குன்னே பைக் வச்சுருக்கவனை தான் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்குவேன். என் அசிஸ்டண்ட்டுடைய பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி என்னை பைக்லேயே தான் பார்க்க முடியும். கேடி பிளாக்கில் ஆடி அங்கே ஆரம்பிக்கும் போது தான் இன்னோவா வந்து 5454ன்னு சொல்லி ஒரு நம்பர், அதுவும் பாருங்கள் பேன்சி நம்பராக என் ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தான். 54 8,000 கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அந்த நம்பரை அப்படி வாதமாக இருக்கான் வாங்கணும்னு. ஏன்டா அப்படின்னா எங்கள் ஊரில் சொந்தக்கார ஒருத்தர் 55 நம்பர் வச்சுட்டு இருந்திருக்காரு. எனக்கு இது சத்தியமாக தெரியவே தெரியாது. இவன் பிளான் பண்ணி அவர் 55 அதுக்கு முன்னால் 54 வாங்கிட்டு வந்துட்டான். இன்னோவா தான் வந்து அன்னைக்கு 16 லட்ச ரூபா. அது இன்னோவா பெரிய ஒரு லோன் போட்டு தான் எடுத்தான். இருந்தாலும் அது வந்து நமக்கு குடும்பத்தை ஏற்றிக்கிட்டு அது காரில் போகும்போது நமக்கு ஒரு இது கிடைக்குதுல்ல, அது ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் ஆடி வாங்கினேன். ஆடி வந்து வேணும்னே தான் வாங்கினேன். ஏன் ஆடி வேணும்னே வாங்கினீங்க? அத்தனை கார் இருந்து இல்லை, அதெல்லாம் தான் வந்து என்னென்னா ஒரு பொண்ணு பார்த்தோம். ஒரு பொண்ணு பார்த்தோமோ அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது. நான் டைரக்டர் ஆகிட்டேன். ஆனால் கார் இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து இன்னொரு மாப்பிள்ளை கொடுக்குறாங்க. அவங்க மாருதி 800 கார் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு மாருதி 800 நம்மளை டிசைட் பண்ணுது. ஓகே, அவன் நம்மளை விட அதிகமாக படிச்சிருக்கான், அதெல்லாம் ஓகே. அதனால் நமக்கு தோன்றது மாருதி 800க்காக அந்த பொண்ணை கொடுத்துருப்பாங்களோன்னு தானே நமக்கு தோணும். சரி ஓகே, அந்த புள்ள மாருதி 800லேயே போட்டோம். ஏன் பொண்டாட்டி புள்ள ஆடி காரில் போகட்டும்னு வாங்கினது தான் ஆடி காரு. ஏன் மாமனர்லாம் பார்த்துட்டு ஒரு தோப்பை வாங்கி போட்டிருக்கலாமே இந்த காசில். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, டேய் இது ஏன்னா ஆடி வந்து யானை மாதிரி இது, அதை கட்டிக்கிட்டு நீங்கள் மாரடிக்கிறது மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு வருஷத்துக்கு அதுக்கு தனியாக ஒரு பிள்ளையை வளர்க்குற மாதிரி செலவு பண்ணணும், மெயின்டெனன்ஸு அது இதுன்னு இது பண்ணணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார், இந்த மெயின்டெனன்ஸில் ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தோம்னா அது 10 வருஷம் சென்று இவ்வளோ வரும் இது வரும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு இது இருக்குல்ல, சைக்கிள் வாங்குறதே எனக்கு ஒரு பெரிய கதை. அதுன்னு ஒரு கதையே வச்சிருக்கேன். சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்களா? சொந்த சைக்கிள் வாங்கியிருக்கேன். அது ஒரு கதையே இருக்குது. சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கதையே வச்சிருக்கேன். பசங்க மாதிரி அது ஒரு கதையே இருக்கேன்ட்டேன். அதை நான் ஒரு நாள் பண்ணுவேன். அதெல்லாம் ஒரு வேர்ல்டு சினிமாவுக்கு பண்ணி அனுப்புகிற ஒரு கதைகள். அது ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பண்ணணும். அது பசங்க ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பசங்க மாதிரி எப்போ படம் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் அது உங்களோட கதை தான். எங்க தான். அப்போ சைக்கிள் வாங்குறதே ஒரு பெரிய கதையாக இருந்த எனக்கு கார் வாங்குறது எவ்வளோ நான் இடையில பைக் வாங்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமாங்கிறது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கார் தான். பைக்கு நான் வாங்கவே இல்லையே. சூப்பர் சார். ஆனால் கார் வாங்கணும் அப்படிங்கிறத காரை நறுக்குன்னு வாங்கணும் அப்படிங்கிறதுல எதுவாக இருந்தேன். அப்புறம் அதுக்காக தான் நான் அந்த காரையே வாங்கினேன். அப்படி வாங்கிட்டு இப்போவும் அந்த கார் 8 வருஷமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரு புதுசாக வாங்கலை, இன்னமும் வச்சுருக்கேன். அது இன்னமும் எனக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்குது. அது ஒரு புள்ள மாதிரி ட்ராவல் ஆகிடுச்சு வச்சுக்கலாம். அது ஓகே, நம்ம இன்னொரு புள்ள அப்படிங்கிற மூடு. ஆனால் அது என்னுடைய கௌரவம். அது என்னென்னா சில பேருக்கு இவ்வளோ காசு கொடுத்தது வாங்கணுமா அப்படிங்கிறது, அதெல்லாம் தான் நம்ம ஜெயிச்ச கஷ்டப்படும் போது இருந்த ஒரு இது இருக்குல்ல, அதில் உட்காந்து போகும்போது நமக்கு ஒரு ஏன் காசு இல்லை, அது எங்கள் அப்பா கொடுத்த காசோ என் மாமனார் கொடுத்த காசோ எங்கள் அண்ணன் கொடுத்த காசோ கிடையாது, நான் சம்பாரிச்சது. அதுவும் எந்த தொழிலில் நான் ஆசைப்பட்டனோ அந்த தொழிலிருந்து சம்பாரித்து வாங்குற சந்தோஷம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுடைய அதுக்காக வாங்கினது. அது நீங்கள் சொல்லும் போதே பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ இட் இஸ் சோ ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ். ஆமாம், இட்லிக்கே சிங்கி அடித்தவன் ஆடிக்கார் வாங்குறது சாதாரண கதையா? பெரிய கதை இல்லையா? அது எவ்வளோ ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ணணும். கண்டிப்பாக வாங்கினேங்க. அதை இப்போ நமக்கு தெரியலாம், இதை விட அடுத்த ரேஞ்சுக்கு போகிறது வாங்கினா கூட வாங்கலாம், தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுதான் இன்னுமே எத்தனை கார் வாங்கினாலும் நம்ம அதுதான் இல்லை, அந்த ஒரு சின்ன ஃபீல் இருக்குல்ல, அது அந்த ஊருக்குள்ள அப்படி, அதுவும் அது ப்ளூ கலரில் அது போகும்போதே அப்படி ரதம் போகிறது மாதிரி இருக்கும். ஊரில் எப்படி சார் இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. எல்லாரும் உங்களை ஒரு விதத்தில் பார்த்துருப்பாங்க, நீங்கள் படிப்படியாக வளர்றதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு காரில் ஆடி காரில் போகிறீங்க, அந்த மரியாதை எப்படி இருக்கும்? எப்படி வரவேற்கிறாங்க? நிறைய பேர் பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. பாவம் உங்கள் அப்பா இல்லையே, உங்கள் அம்மா இல்லையே. 2 பேருமே வந்து இல்லை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அம்மா இருந்துட்டாங்க. டைரக்டராக பசங்க படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா இருந்துட்டார். நான் டைரக்டர் ஆனதை 2 பேருமே எங்கள் அப்பா வந்து ஒரு தருதலையத்தையும் பெற்றுட்டோமோ அப்படின்னே தான் கடைசி வரைக்கும் இருந்தார். எதுவுமே அடங்க மாட்டோம். நான் ரொம்ப சேட்டேங்க. வாழத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆளுன்னா பக்கத்து வீட்டோட சண்டை போட்டுருவேன், ஏற்று வீட்டோட சண்டை போட்டுருவேன், பக்கத்து வீட்டு பையனை அடிச்சு போடுவேன், ஸ்கூலில் அடிச்சு பஞ்சா. எங்கள் அப்படி தெரியலையே சார், நீங்கள் அப்படி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து எனக்கு இதுவாக பண்ண முடியும். ஃப்ளாஷ்பேக் போனால் தான் தெரியும் நம்மளோட இதெல்லாம் பாட்ஷா கதையெல்லாம். இல்லை ஃபேஸ் சொல்கிறேன், ஃபேஸ் கட்டி ரொம்ப பாவமாக இல்லை. இப்போ கொஞ்சம் சாந்தமாயிட்டான். இப்போவுமே இண்டஸ்ட்ரிக்கில் என்னை வந்து கோவக்கார டேரக்டர் தாங்க ஒருத்தங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஹீரோலாம் வந்து சார் உங்கள் கூட படம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்குது,
பட் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே சார். சார் அப்படிலாம் இல்லை சார், சும்மா க்ரியேட் பண்ணுறாங்க சார். அப்படி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் செம்ம ஜாலியான ஆள், இதுவான ஆள் தான், அது எந்த இதுவுமே கிடையாது. பட் இதுக்கு சொல்கிறேன், எதுக்குன்னா அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. அப்படின்னா ஒரு டைரக்டராக ஜெயிச்சு ஒரு ஃபஸ்ட் படத்தில் கோல்டன் எலிஃபண்ட் வாங்குகிறோம், ஒரு நேஷ்னல் அவார்டு ஃபஸ்ட் படத்துலேயே வாங்குகிறோம். பட் அவங்க இருந்திருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு டாலர் நினச்சிட்டு போயிருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இது என்னப்பா பழனி கோயிலுக்கு போனால் டாலர் கொடுப்பாங்களே அந்த மாதிரியா பாங்கிற மூடில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய இது அவ்வளோதான். இருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக இருந்திருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. அப்படி சந்தோஷப்படுறவங்க ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இருந்து என்னடா இப்படியா வந்துட்டாங்கன்னு அந்த மாதிரியும் இருக்கு. அதோட அது நிறைய இருக்கும். அது வெளியில் காமிச்சிக்க முடியாத இதுவும் இருக்கும். பட் ரொம்ப சந்தோஷப்படுறவங்க, கையை பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து ஒவ்வொரு தருணத்தையும் பேசுகிறவங்க நம்ம பாசிட்டிவாகவே பார்த்துட்டு போய்டுன்னு வச்சுங்களேன். நான் அந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, க்ளோஸாக இருப்பாங்க, நம்ம ஒன்றாவே படிச்சிருப்போம். உன் படம் பார்த்திப்பா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. உன் படம் பார்த்தீங்க நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, அந்த படம் நல்லா இருந்துச்சு, இந்த படம் எப்படி பேசாத ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, கூட படித்தவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிடையாதுல்ல, அப்படி புகழ்ந்து தள்ளுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ சிங்கப்பூர் மலேசியாவிலலாம் இருக்காங்க. அப்போது சொல்லுவாங்க, அண்ணா நம்ம ஊரில் எங்கேன்னு கேட்பாங்க, புதுக்கோட்டை அப்படிம்பா. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அப்படின்னா திருமயம் பக்கத்தில் அப்படின்னா விராச்சிலைனா திருமயத்திலிருந்து பொன்னமராதிக்கு போகிற ரூட்டில் இருக்குது. இல்லைன்னா இவர் அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல, ஆமாம் இவர் எம்எல்ஏ வைரமுத்து இருக்கார்ல, எந்த அவர் ஆமாம் ரெட்டலை அப்படின்னு சொல்லி கதை சொல்லணும்னா, இப்போ டைரக்டர் பாண்டியராஜ் இருக்கார்ல, ஆமாம் பசங்க டைரக்டர் கடைக்குட்டி, ஆமாம் அவருக்கு சொந்தக்காரரா அப்படின்னு. இப்போ ஈஸியாக எங்களுக்கு அந்த இதை சொல்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சுன்னா, டைரக்டர் பாண்டியராஜ் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்படி கௌரவமாக சொல்லி சந்தோஷப்படுற சொந்தங்கள் நிறைய இருக்கிறாங்க. அது அப்படி இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஊரின் அடையாளமாகவே உங்களை சொல்கிறாங்க அப்படின்றப்போல பெரிய விஷயம் இதெல்லாம். அப்படி இது வருது. உங்களோட லைஃப் நான் எப்படி பார்க்குறேன்னா, பார்க்குற சாமானியன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு சினிமாலன்னு கிடையாது, ஜென்ரலாகவே லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்கள் இதை பார்க்குறப்போ நானும் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை நிறைய கொடுக்குற ஒரு பேட்டியாக தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஸோ ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நானும் பண்ண முடியும், சார் பார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ஆனால் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்றதான் உங்ககிட்ட இந்த டேக்அவே அதில் எடுக்க முடியும். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சார். நீங்கள் கண்டிப்பாக சொல்கிற ஒவ்வொரு கதைகள்லையும் ஆழமாக நிறைய இருக்குது. இதுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன். நல்ல தம்பி என் ஃப்ரெண்டு, ஸ்கூல்மேட்டு, அவன் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணான். அப்போ நான் பசங்க நேஷ்னல் அவார்டு வாங்கின டைம், அந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு நீ சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா. அப்போ ஒரு சில இடங்களுக்கு தான் போயிருக்கேன், இருந்தாலும் அப்போ சரி நான் வர்றேன்ட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும்போது எப்படி போகாமல் இருக்க முடியும், வர்றேன்டா அப்படின்ட்டேன். அப்போ ஸ்கூலுக்கு அதில் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்டா இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னையே கூப்பிட்ற. பொதுவாக அங்கே உள்ள ஆடியன்ஸுக்குமே ஒரு நடிகர்கள் வரும்போது அதோடைய இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க நடிகர், நம்ம பின்னால் பிஹைண்ட் த ஸ்க்ரீனுங்கிறதுனால நம்மளை பார்க்குற பார்வைகள் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம போய் அது இன்னமுமே நடக்கும். வெற்றிமாறன் சார் எப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க. வெற்றிமாறனா அப்படின்னு. இப்போ அப்புறம் அவர்கிட்ட போய் என்னென்னு கேட்பாங்க, ஏன்னா சார் பாண்டிய நாடு சமப்படம் சார், சுசீந்திரன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு. அப்போ சுசீந்திரன்னு சொல்லுவார், ஐயா கடை குடிச்சிங்க நல்லா இருக்குன்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய ரீச்சுக்காக தான். என்ன டைரக்டர்களுடைய ரீச் அந்தளவு தான். நம்மளும் பெருசாக அடிக்கடி இன்டர்வியூ கொடுக்குறது இல்லை. ரொம்ப நான் தெரிச்சு ஓடிடுவேன் இன்டர்வியூனாவே. இப்போ உங்களாலே 3 மாதமே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெருமை கிடையாது, பயம். ஸ்கூலுக்கு போகும்போதே அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா என்னை கூப்பிட்டா அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், இல்லைடா ஓகே நடிகர்லாம் கூப்பிட்டா ஓகே, என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எனக்கு ஒரு கௌரவத்துக்கு உன்னை கூப்பிட்டேன். இன்னொன்று நீலாம் ஜெயிச்சிருக்க அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் ஈஸியாக ஜெயிக்கலாங்கிறதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைடா அப்படின்னா. உண்மைதான். அப்புறம் அந்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் நான் நிறைய ஸ்கூல் காலேஜுக்கு என்னை கூப்பிடுவாங்க, நிறைய பசங்க
மெரினாவுக்கு அப்புறம் வந்து இப்போவும் நான் அது வந்து ஒரு வேலையாகவே வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நான் எதுவும் பேசுவேன், எல்லாத்துலேயுமே மேடையில் வந்து இந்த வார்த்தை சொல்லுவேன், இப்போ நான்லாம் ஜெயிச்சு இந்த மேடையில் உங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேச முடியுதுன்னா, ஏன்னா ஒரு கையெழுத்து மட்டுமே பாவன்னா சின்னையா அப்படின்னு எங்கள் அப்பா கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும். எங்கள் அம்மாவுக்கு கை நாட்டு கூட வைக்க தெரியாது. அவன் கை நாட்டு வைக்கிறவன் கையை பிடிச்சி தான் வைக்கணும், இல்லைன்னா இந்த விரதம் கொண்டு போவாங்க, கை நாட்டை பிடிச்சி கொண்டு போகணும். அப்படி பிறந்த ஒரு பேரண்ட்ஸுக்கு இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு இத்தனை படம் பண்ணிவிட்டு ஒரு பசங்க ப்ரொடக்ஷன் ஒரு பேனர் உருவாக்கி இத்தனை ஹீரோக்கள் இவ்வளோ பேரோட ட்ராவல் பண்ணி உங்கள் ஸ்டேஜில் வந்து பேச என்னாலலாம் முடியுதுன்னா, ஏன்னா எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் கிடையாது, தேட்ரு கிடையாது, எந்த இப்போ ஹாஸ்பிட்டலாக வந்துருச்சு, எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத 8வது வரைக்கும் தான் ஸ்கூலு, 9th வந்து வேறு ஊருக்கு போய் தான் படிக்கணும். அப்போ என்னால் முடியுதுன்னா உன்னாலலாம் முடியும், அதுக்காகத்தான் என்னைய கொண்டாந்து உங்கள் முன்னால் நிறுத்திருக்காங்கன்ட்டு தான் நான் பேசுவேன். அப்போ இன்ஸ்பயர் பண்ணுறோமோ பண்ணலையோ, அடே இவன் ஜெயிச்சுட்டா நம்மளாம் ஜெயிக்க மாட்டாடா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறதுக்கான ஆட்களில் தான் நான், சூரி, இந்த மாதிரி. ஏன்னா அடித்தட்டத்துலேருந்து அடிமட்டத்துலேருந்து வர்றோம்ல, அடிபட்டு வந்திருக்கோம்ல, அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியான ஒரு இதுவாக இருப்போம். அவ்வளோ. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் பேசுகிறப்போ அம்மா அப்பா 2 பேருமே நம்மளுடைய வெற்றியை பார்க்கல அப்படின்ற ஒரு சின்ன கஷ்டம் ஓரத்தில் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ உயரங்கள் போனாலும். அண்ட் அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் உண்டா அப்பாவுக்கு கூட? அப்பா அம்மா எமோஷன் அதுதான் நம்ம படத்தில் வர்றது. ஆமாம், ஏன்னா அந்த பாட்டெல்லாம் வருதுல்ல, கேடி பில்லா கிளடிரங்கள் ஒரு பாட்டெல்லாம், அதெல்லாம் வந்து மேபி அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் அப்பா மேலே இருந்தது தான் உங்கள் கதைகளில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் அப்பா எனக்கு ஒரு ஹீரோ தான். அந்த கதையை எழுதும்போது அந்த பாட்டு வரிகள்லாம் எழுதுகிறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு இவன்ட்ட சொல்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கீபோர்டு முன்னால் உட்கார்றாரு. அப்பாக்களுக்கான ஒரு சாங்காக இருக்கணும் ஜி, அப்பாக்களுக்கு எல்லாருமே ஒரு பிடிக்கும், அப்பா தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்னு. அப்பா அவர் உட்காந்துக்கிட்டு அந்த டியூன் போட ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு டியூன் ஏதோ 2-3 டியூன்லாம் பண்ணி இந்த சாங் வரும் போடும்போதே அந்த தீம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டெங் 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 அதான் ஃபஸ்ட்டு போட்டார். அப்படியே என்னை பார்க்குறார், எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வருது, அந்த படத்துடைய சீக்வன்ஸ் ஞாபகம் வருது. அப்படியே பொல அடுத்த அப்படின்னு அதை ஹம்மிங் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே பொலன்னு கண் அப்படியே கொட்டுது. அப்படியே கொட்டும்போது பார்த்தா அதை அவருக்கு இப்போ எப்படி நீங்கள் கதை சொல்லும்போது இதுவாகிறீங்களோ அந்த மாதிரி அவர் என்னுடைய இது அவருக்கு ஓகே, ஒரு ஒரு கலைஞனா அவருக்கு ஒரு அங்கீகாரம் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரே வந்து இந்த டியூனை கேட்டு அழுகிறான் அப்படிங்கும்போது அவர் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தார். அப்புறம் முத்துக்குமார் அவர் சொன்னான். முத்துக்குமார் உடனே அப்போவே ஃபோன் முத்துக்குமார் ஓடி வந்தார். ஓகே, இந்த டியூனை கேட்ட உடனேயே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். இது காலத்தால் பேசப்படக்கூடிய ஒரு சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதுறாரு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன் எடுத்த உடனே டப்புன்னு போடுறா அப்புறம் அந்த வார்த்தையை அப்படியே இதுவானா. அப்புறம் அந்த சாங் எடுக்கும்போது பார்த்தா சிவா அப்பாவை அடிச்சு அழுகிறாப்புல. நான் எடுக்கும்போது அது வீடியோவே ஒன்று இருக்கும், நான் எடுக்கும்போது பொலன்னு அழுகிறேன். சிவா அவருக்கு அப்பா இல்லை, அது ஒரு மேஜிக் அந்த சாங்கு. சில பேருக்கு ஃபோன் அடிக்கும்போது பார்த்தா அது ரிங்டோன் வச்சுருப்பாங்க. அதில் யாருன்னா கலைஞர் கலைஞர் அவங்க செல்வி இருக்காங்கல்ல, அருள்நிதி அவங்க அத்தை, அவங்க அந்த டியூன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கிறவங்கெல்லாம் அது சர்ப்ரைஸாக இருக்கும்ல நமக்கு அந்த சாங் கேட்கும்போது. திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு கோயில்லையோ எங்கேயோ கல்யாணக்கார வீட்டில் எங்கேயோ தெரியாத இடத்துக்கு போயிருப்போம், அங்கே பார்த்தா அந்த ரிங்டோன் வரும், நம்ம யாருனே தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. அப்படி திரும்பி பார்க்கும்போது இதுவாக அந்த மாதிரி நிறைய சாங்குகள் இதுவாகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாங். ஆமாம், நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒரு இது கேட்ட உடனே அந்த ஒரு புல்லரிச்சு ஒரு எமோஷ்னல் இதுக்குள்ளே தள்ளப்பட்டுருவோம் நம்ம. அது அப்பாவுடைய இது. எல்லா அப்பாவும் உங்களுக்கு ஹீரோ, எனக்கு எங்கள் அப்பா ஒரு விதமான ஹீரோ, டார்ச்சர் பிடிச்ச ஹீரோனா கொன்றுவார். நீங்கள் சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னீங்க, கட்டி வச்சு அடித்தாரு அந்த படம் பார்க்க போனேன் அப்படின்னு. கட்டி வச்சு வெளுத்துடுவார், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. பட் இந்த டயத்துலலாம் எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் டைரக்டர் ஆகி இப்படி ஜெயிச்சு இப்போ இவ்வளோ ஊரில் வீடு
ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு வயல் இருக்குது, கிணறு கிடையாது, தண்ணி பிரச்சனை இருந்தது. இன்றைக்கி சொந்தமாக வயல் வாங்கிட்டேன், அதில் 3 கேணி இருக்குது. அவர் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இடத்தையே இப்போ நாங்கள் நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அந்த இடத்த ரெடி பண்ணி ஒரு தோட்டமாக மாற்றிட்டோம். இப்போ காரு இந்த வீடு இதெல்லாம் இருந்தால் தலைவன் வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு சுருட்டு ஒன்று அடிப்பார். இப்போ மாறி இருப்பார். ஏன்னா காசு இருக்கும்போது சுருட்டு அடிப்பார், காசு இல்லைன்னா பீடி அடிப்பார், அப்புறம் கொஞ்சம் கூட காசு வந்துச்சுன்னா கோல்டு ஃபில்ட் அடிப்பார். இப்போல்லாம் தலைவன் என்ன அடிப்பார்னு இந்த பைப் வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டு எட்ரா காரை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரை நானும் பண்ணி கொடுத்துருப்பேன். அவருக்கு பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ரேடியோ அப்போ வந்து சுலோனி எஃப்எம் வந்து பயங்கரமாக கேட்பார். அந்த ஒரு ரேடியோ பெட்டியை தூக்கிட்டே திரிவார். இப்போ என்ன வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல, எதுவுமே இல்லை. ஒரு ஆள் இல்லாத மைதானத்தில் செஞ்சுரி அடிக்கிறது மாதிரி இருக்குது. 2 பேருமே இல்லைல்ல, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டராக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. பசங்க கொஞ்சம் இன்னும் ஒரு 3 மாதம் உயிரோடு இருந்திருந்தால் பசங்க ரிலீஸ் ஆகிருக்கும். அவர் கரெக்டாக அந்த கடைக்கு இது பசங்க படத்துடைய இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் இறந்துட்டார். அதெல்லாம் வந்து அதுதான் நான் வந்து பயங்கரமான பெயின் பார்த்துட்டேன். கமிட் ஆகிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், கமிட் ஆயாச்சு, அட்வான்ஸ் வாங்கிட்டோம், படம் பண்ண போகிறோம் அப்படின்னு. சினிமா மாதிரியே இருக்கும் என்னுடைய லைஃப் வந்து ரிலேட்டட் பார்த்திங்கன்னா, சினிமா காட்சிகள் மாதிரியே இருக்கும். சினிமாவுக்கு சீன் சொல்கிறான்டாவேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஒரு அட்வான்ஸை வாங்கிட்டு அப்பா கிட்ட போய் நான் கமிட் ஆகிட்டேன்ப்பா. ஏன்னா அவர் நம்பவே இல்லை நான் சினிமாவில் ஜெயிப்பேன்னு. அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, யாருக்குமே கிடையாது. எங்கள் ஊரில் வந்து இந்த கேரக்டர் நான் பெருசாக வருவேன்னு நம்பிச்சுன்னா எந்த கேரக்டருமே நம்பலை. என்னையை தவிர யாருமே நம்பலை. யாருமே இவன் ஜெயிச்சு வந்துடுவான், இவனுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இவனுக்குள்ளே ஒரு போர்ஸ் இருக்குது, இவனுக்குள்ளே ஒரு இது இருக்குது. யார் மேலே என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்பிக்கை கிடையாது, சொந்தங்களுக்கும் நம்பிக்கை கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஆனால் எனக்கு பயங்கரமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஜெயிக்கணும். இப்போவும் அந்த வெறியோடு தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நமக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதுல்ல. அப்படி ஒரு அட்வான்ஸை வாங்கிக்கிட்ட இதில் 16 வயதில் அம்மா நான் பாஸ் ஆகிட்டேங்கிறது ஓடுறது மாதிரி அப்படி ஓடி போய் அப்பா நான் அட்வான்ஸ் வாங்கிட்டுன்னு போகும்போது பார்த்தா எங்கள் அப்பா காணும். எங்கள் அண்ணன்ட்ட கேட்குறீங்க அப்பா எங்கே அப்படின்னா, இல்லைப்பா ஒரு 2 3 நாளாகவே ஆளுக்கு காணும். எங்கள் அம்மா இறந்ததுலேருந்தே அவருக்கு சரியான சாப்பாடு கிடைக்காம, இது கிடைக்காம, பேச்சுக்கு துணைகளுக்கு ஆள் இல்லாமல். ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் முத்துக்கருப்பன், அவர் இறந்துட்டார், மஞ்சட்டு மாடு முட்டி இறந்துட்டார். ஸோ ஒரு மனிதன் தனிமையிலேயே இதுவாகி அப்படி சரியான இது இல்லாமல் ஆள் கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகி காணாமல் போயிட்டார். அவர் தேடுறதே ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ போய் அப்பா நான் வந்து கமிட் ஆகிட்டையும் படம் பண்ண போகிறீங்கும் போது அவருக்கு யார்ப்பா நீங்கிறார், என்னைய யார்ப்பா நீ அப்படிங்கிறார். தேடி கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ டாக்டரை கூட்டிய கொண்டு அவரை போய் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் எடுத்து இவரை சரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக செக்கப் பண்ணோம். ஒரு 10-15 நாள் தாங்குவாருங்க அப்படின்ட்டாங்க. படம் ஆரம்பிக்க போகிறோம், 10-15 நாள் தான் அவர் தாங்குவார். எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ இந்த மைண்டில் ஒருத்தன் படம் பண்ணணும். இப்போ எப்போ அப்பா சாவார், நம்ம எப்போ ஷூட்டிங் போகணும்னா இருக்க முடியும்? இங்கே ஷூட்டிங் போகணும், ரெடியாக இருக்குது, அப்பா உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறாரு. இந்த மனப்பக்கத்தில் நீங்கள் ஒரு பசங்கன்னு ஒரு படத்தை பண்ணணும். காலையில் எந்திரிக்கும் போது உயிரோடு இருக்காரா, இன்றைக்கி எதாயிடுமான்னு ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நாள் 15 நாள் நாங்கள் ஒரு மாதம் ஓடிடுச்சு. 1 மாதம் படம் பண்ணிட்டான். திடீர்னு ஒரு நாள் அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னார், நீ அவரை பார்த்துக்கிட்டே பண்ணினா நீ ஒரு மாதிரி ஆகிடுவேன், நீ போய் ஹோட்டலில் தங்கிக்க அப்படின்ட்டார். அதில் வீட்டில் தங்காமல் ஹோட்டலில் புதுக்கோட்டையில் டீமோடு தங்கியிருந்தேன். காலையில் ஒரு நாள் ஒரு 5-5:30 காலையில் ஃபோன் அடித்த உடனே எங்கள் அக்கா அழுகுது. எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு, எங்கள் அக்கா தான் கூட இருந்து அப்பா பார்த்து அழுகும்போதே தெரிஞ்சிச்சு. ஓகே, கரெக்டாக வந்து பசங்க பார்த்து இன்டர்வல் அந்த 2 ஃபேமிலியும் சண்டை போட்டுக்குவாங்கல்ல, அது எடுத்து ஒரு நாள் எடுத்தாச்சு. 2 நாள் பிளான், இன்னும் ஒரு நாள் இன்னைக்கு இந்த சீனை முடிச்சிடலாங்கும்போது இப்படி ஒரு இது. அப்புறம் சசிகுமார் சாருக்கு அடித்தேன், இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார் சார், நீங்கள் வந்து இதை எடுக்க முடியுமா அந்த ஒரு சீனை அப்படின்னேன். அது அப்படின்னார், இல்லை இந்த மாதிரி எடுத்தையும் பேலன்ஸு அதோடைய மாஸ்டர் ஷாட்லாம் எடுத்துட்டேன், அது க்ளோஸ் தான், அதை மேட்ச் பண்ணிங்கன்னா போதும்,
லூஸ் மாதிரி சொல்லிகிட்ருக்க, இன்றைக்கி யூனிட்டே ஷூட்டிங் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. நமக்கு அந்த படம் அன்றைக்கி கிடைச்சதே பெரிய விஷயம். நம்மளால் தயாரிப்பாளருக்கு லாஸ் ஆகக்கூடாது, இது என்னுடைய இது. அதுக்காக உட்காந்து ஒரு 120 பேர் சும்மா உட்காந்துருக்க முடியாதுல்ல. இல்லை கணியன் என்ன பேசுவா, சமுத்திர கணியன் வந்து எடுத்து கொடுப்பாரா அப்படின்னா அப்போ வந்தாங்க. அவங்க ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பழையா அப்படின்ட்டு. அப்போ அவங்க வந்து அவங்க தான் டோட்டலாகவே அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. யார் நம்ம டீம் பசங்க டீம் வந்து எங்கள் அப்பாவுக்கு பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் கிடையாது, எனக்கு அது நல்ல விஷயம் சொல்லிக்கலாம், பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவர் செத்தது தூக்கி போட்டது தான். ஏன்னா வந்து ஒரு எம்எல்ஏ இறந்தாங்கன்னா எவ்வளோ மாலை வரும், அவ்வளோ மாலை வந்தது. அதுக்கு நான் ஜெயிக்கலை, ஆனாலும் அதுக்கு காரணம் சசிகுமார் சார் தான். அவர் டீம் எல்லாமே வந்து எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு மாலை அப்படிங்கும்போது மாலை அந்த மாலையே கப்பல் தேர் மாதிரி நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல பண்ணி அவர் தூக்கிட்டு போகும்போது ஒரு பின்னால் ஒரு 15-20 காரு, அவ்வளோ நம்ம ஆளுகளே அவ்வளோ கூட்டம், ஊரே சேர்ந்து அவரை ஒரு நல்லடக்கம் பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் நான் இன்றைக்கி என்னானே, ஆனால் இன்றைக்கி தலைவன் இருந்திருந்தார் உண்டு இல்லைன்னா ஆக்கியிருப்பார். வந்து அவ்வளவு வாழணும்னு ஒரு மனுஷன் ஆசைப்படுவார்ல, பிறந்ததுலேருந்தே கஷ்டம்னே சில பேருடைய கட்டங்கள் அப்படி இருக்கும்ல, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கஷ்டம். அப்படி ஒரு ஜாதகம் எங்கள் அப்பா ஜாதகம். அவருடைய ஆசீர்வாதமாக அவருடைய தாட்ஸ், அவர் பண்ண புண்ணியங்கள், அவர் நல்ல மனிதர் ரொம்ப. ஏன்னா எங்களுக்கு மட்டும் அவர் வேலை பார்க்கல, எங்கள் சுற்றி உள்ள பங்காளிகள் ஏற்ற வீடு நிறைய பேருக்கு போய் உழுது கொடுப்பார், வரப்பிட்டுவார், காசு வாங்க மாட்டார். ஒரு மனிதன் வந்து தன்னை அடுத்தவங்களுக்கு அர்ப்பணிக்கிறதுல வந்து மிக அற்புதமான ஒரு மனிதர், மிக எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதர் அவர். நான் உனக்கு வேலை பார்த்து கொடுத்தா நீ எனக்கு என்ன பண்ணுவேங்கிற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் பண்ண புண்ணியம் நான் நல்லா இருக்கேன். நான் அதைத்தான் நினைப்பேன், எங்கள் அப்பா மாதிரி நிறைய புண்ணியங்களை தான் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனது. நிறைய புண்ணியங்களை சேரு, நிறைய பேருக்கு நல்லது பண்ணும். என்னால் வெளியில் சொல்லாமல் நான் நிறைய எங்கள் வீட்டில் நிறைய வீடுகளில் என் செங்கல் இருக்குது, நிறைய வீடுகளில் என்னுடைய பங்கு இருக்குது, நிறைய கல்யாணங்களில் என்னுடைய பங்கு இருக்குது, நிறைய குழந்தைகளுடைய படிப்புகளில் என்னுடைய பங்கு இருக்குது. அது எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு போட்டு கொடுத்த ஒரு விதைன்னு சொல்லலாம். உதவி அப்படிங்கிறத வந்து அவர் பெருசாக பணமாக பண்ணாட்டினாலும் உழைப்பாக பண்ணார். நான் உழைப்பாக பண்ண முடியல, அதை பணமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தில் எங்கள் அப்பா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்கள் அப்பா பெரிய ஹீரோ தான், இல்லை பெரிய ஹீரோ. அவருடைய பிளெஸிங்ஸ் என்றைக்கும் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா 2 பேருடைய அவங்க பண்ண நல்ல விஷயம். அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு அது ஒரு தனி ட்ராக் போகலாம். ரொம்ப சென்டிமெண்ட்ஸ்குள்ளே போக வேண்டாம், கொஞ்சம் ஜாலியாக போகலாம். ஸோ இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக இருக்கீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு? அது என் பசங்கள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், இப்போ என் ஒய்ஃப்கிட்ட தான் கேட்கணும். இவர் சரியான ஹஸ்பண்டா, இல்லை சரியான அப்பாவா, சரியான அதே 2 பசங்களை தான் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும். சரியா தவறா அப்படின்றது நான் கேட்கல, உங்களுடைய பசங்களை வளர்க்குறது தெரியல. அவங்களுக்கு நான் ஹீரோவாக இருக்கேனா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்கள திணிக்காமல், என்னுடைய கனவுகளுக்குள்ள அவங்கள கொண்டு வராமல், அவங்க ஆசைகளுக்காக. ஆனால் எனக்கு இன்றைக்கி என்ன வேணாலும் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு காசு இருக்குங்கிறதுக்காக வாங்கி கொடுக்க மாட்டேன். அதுக்காக அவன் வந்து கஷ்டப்படணும்னு நான் நினைக்க மாட்டேன். 4 பொருள் கேட்டானா 2 பொருள் வாங்கி கொடுப்பேன், நாளையுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் கஷ்டப்பட்டுப்பா என் பிள்ளைகளுக்கும் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப இதுவாகிடும். பட் ஒரு ஃப்ரெண்டாக என் பையனோட 2 பேருக்கிட்டையுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன். இப்போ என்னென்னா, இப்போ 10 நாளாக பிரிஞ்சிருக்கேன், அவங்க ஊரில் இருக்காங்க. என்னென்னா எல்லாமே இந்த மாதிரி நேரங்களில் ஃபாரின் தானே போவாங்க. நான் நேரம் வரைக்கும் என் பசங்களை ஃபாரின் கூப்பிட்டு போனதே கிடையாது. ஆனால் ஊரில் கூட்டிய கொண்ட என் சொந்தங்களோடையும் வயல் விவசாயம் பண்ணுறோம். இப்போ என் ஒய்ஃப் தான் இங்கே போய் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இவங்களும் போய் கேணியில் குதிக்க வச்சு அந்த செப்பலை கழட்டி போட்ட சொல்லுவேன். ஊருக்கு போனால் செப்பல் போடாங்கடான்ருவேன். முள் குத்தட்டும், அந்த முள்ளுடைய வலி உங்களுக்கு தெரியட்டும், கல் குத்தட்டும், அந்த கல்லுடைய வலி உங்களுக்கு தெரியட்டும், மண்ணில் விளையாடு, மண் கண்ணில் விழுகட்டும், அந்த கல் விழுந்தால் அந்த கண்ணுடைய வலி உங்களுக்கு புரியட்டும், அதுக்கப்புறம் அந்த கண்ணில் இருந்த கல்லை எடுப்போம், அது
ஐ ட்ராப்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி கேனில் குதி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர்க்கார பசங்களாகவே இருப்பாங்க. மச்சான் இங்கே ஊரில் எப்படி பேசுவாங்களோ அந்த மூடில் இருப்பாங்க. அப்புறம் அப்படியே மாற்றி கொண்டாந்து இங்கே டோட்டலாக ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, நல்லா படிக்கிறாங்க. நல்லா அவங்களுக்கு என்ன ஒரு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்குள்ள ஒரு கனவுகள் இருந்ததை என் பசங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். வெரி நைஸ். பிகாஸ் அவ்வளோதான். நான் வந்து வாழ்வியலை கற்றுக் கொடுத்துடணும்னு ஆசைப்பட்றேன். இயற்கைகளோடு எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்றைக்கும் என் பசங்கள் வந்து பழைய சோறு, மிளகா, வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்களுக்கு வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்குறேன். மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ போனாங்கன்னா குளத்தில் போய் மீன் பிடிப்பாங்க. ஓகே. பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அங்கே ஊரில் உள்ள விளையாட்டுகள்லாம் இருக்கும்ல, ஊர் விளையாட்டுகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம இயற்கையோட எல்லாத்தையும், ஏன்னா சிட்டியில் இருக்கும்போது சிட்டி லைஃப் அது வேறையாக இருக்குது. அங்கே ஊருக்கு போனால் அது எப்படி இயற்கை சார்ந்து வாழ்கிறதுங்கிறதையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு. ஸோ உங்கள் படங்கள் மட்டும் அந்த இயற்கை மனத்தோடலாம் இல்லை, வாழ்க்கையிலையுமே அப்படி தான் இருக்குது. ஆமாம். அது ஒரு கலைஞனுடைய படைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இவங்க எப்படின்னு நீங்கள் சொல்லிடலாங்க. ஒரு டைரக்டருடைய படத்தை பார்த்தீங்கன்னாவே இந்த டைரக்டர் எப்படி அப்படிங்கிறது, ஏன்னா நம்மளுடைய உள்ளத்தில் உள்ளது தானே உதட்டு மூலமாக வந்து, அது எழுத்து மூலமாக வந்து, அது படைப்பு மூலமாக வருது. கண்டிப்பாக. அதனால் என் படைப்பு என்ன பேசுதோ அதுதான் என்னுடைய சுற்றி உள்ளவங்களும் என் குழந்தைகள் பேசணும், என் குழந்தைகள் பழகணும், என் குழந்தைகள் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிறப்பான விஷயம் தான் இது. வெரி நைஸ். சார், இப்போது இந்த ஒரு அழகான ஜேர்னி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இதில் வந்து நிறைய எமோஷன்ஸ், நிறைய உணர்வுகள் பற்றி பேசிட்டோம். ஏமாற்றம் அப்படின்ற ஒன்று வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவங்களுக்கெல்லாம், ஏன்னா ஈஸியாக எதுவுமே கிடச்சிடல, நம்மளாம் ஒரு இடத்துல போய் நின்று எடுத்து வாங்கினதில்ல. அதில் வந்து மறக்க முடியாத ஒரு ஏமாற்றம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒரு ஏமாற்றமா, 2 ஏமாற்றமா, 5 ஏமாற்றமா, 10 ஏமாற்றமா, 100 ஏமாற்றமா? அவ்வளோ ஏமாற்றம் இருக்குது. அவ்வளவு ஏமாற்றம், அவ்வளவு வலி. என் ஃப்ரெண்டு அருணாச்சலம் இருக்கான், இங்கே திருப்பதியில் செந்தில்நாதன் மிஷன் வச்சுருக்கோம். அவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறது வந்து, எவ்வளவு பிரச்சனையும் எப்படா இவ்வளோ ஜாலியாக ஃபேஸ் பண்ணுற அப்படின்னு தான் பண்ணுவான். ஏமாற்றம் நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்குது, சொந்தத்துக்குள்ளே இருக்குது, தொழிலுக்குள்ளே இருக்குது. நம்ம இன்னைக்கு வரைக்கும் மீண்டு வர முடியாத ஒரு ஏமாற்றம் சேர்ந்து அது இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா நிறைய இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. புதுக்கோட்டையில் ஒரு பூங்காநகர் குமார் அப்படிங்கிறவனை வந்து தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 2 கோடி ரூபாய் பாண்டியராஜை ஏமாற்றி அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்தது. அவன் பண்ண ஏமாற்றம் வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியாத ஏமாற்றம். என் ஒட்டுமொத்த உழைப்பையும் என் சம்பாத்தியத்தை பூரா தின்ன ஒரு திருட்டு இதுக்கு மீட்பட்டு. அப்படி ஒரு நாய் கூட. அந்த அமாவாசை இருக்குல்ல, இதில் படத்தில் வர நம்ம சத்யராஜ் சக்கர அமாவாசை, அவன் அந்த கேரக்டரோட மோசமானவன். கூடவே இருந்து ஒரு கவுன்சிலர் வம்சம் படத்துக்கு வந்தாங்க. வம்சம் படத்துக்குள்ள ஏன் இந்த வம்சம் படம் எனக்கு வம்சம் படம் பண்ணது ரொம்ப பிடிக்கும். அருள் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தம்பியை பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த படத்து மூலமாக வந்து 4-5 கேரக்டரை ஒரு துப்பாக்கியை வாங்கி சுட்டு புடிச்சிருக்கு. லோயஸ் படத்தில் கத்தி எடுத்துகிட்டு குத்துவாப்பில் இல்லையோ இல்லை, அந்த மாதிரி சரக்குன்னு குத்தணுங்கிற அளவுக்கு கோவத்தை ஏற்படுத்தின கொடும் பாவிக. அதில் அந்த திருட்டு குமார் அப்படிங்கிறவன் வந்து, அவனை ஃபோன்லேயே திருட்டு குமார்னு தான் போட்டு வச்சுருக்கேன். அவனை பூங்காநகர் குமார் இல்லை கண்டாங்கிச்சேல கடை குமாரும்பாங்க. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த எதுக்கு நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, புதுக்கோட்டை நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க மாதிரி ஆளுகள்லாம் விஷ கிருமிகள். எப்படின்னா, அவன் வந்து ஒரு கவுன்சிலர் மூலமாக வர்றான், பயங்கரமாக ஆசையை தூண்டுறான். அவன் ஒரு புரோக்கர்னால் நிலம் வாங்கி கொடுக்குற ஒரு புரோக்கர். இப்போ ஆசையை தூண்டுவான்ல, இந்த சதுரங்க வேட்டையில் சொல்லுவாப்புல, முதல்ல ஆசையை தூண்டணும். சதுரங்க வேட்டை நட்டி கேரக்டரை விட மோசமான கேரக்டராக இருந்திருக்கான். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எல்லாருமே பொசுக்குன்னு ரொம்ப நம்பி ஏமாந்து நிறைய இவன் நான் ரொம்ப நம்பிட்டேன். சம்பாரிச்சதை பூரா இவன்ட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவன் இடம் வாங்குன்னு இந்த டபுள் டாக்குமெண்ட் இடம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்தையே 2 பேர் டபுள் டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க, அப்படி இடத்தையா வாங்கி கொடுத்துருக்கான். ஓகே. அவன் சாதாரண ஒரு கிளீனர், பஸ்ஸில் கிளீனராக இருந்த ஒருத்தன்
இந்த கவுன்சிலர்கிட்ட டிரைவராக வர்றான், அவன் மூலமாக வர்றான். நடிக்கணும் சார், நீங்கள் இப்போ அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு. நான் எப்போவுமே நம்மளை ஒருத்தன் ஓவராக ஏற்றுறானா அவன்கிட்ட கொஞ்சம் டவுட்டாக இருப்பேன். இவன் ரொம்ப நம்மளை இது பண்ணுறானே அப்படின்னு. ஆனால் அவன் கரெக்டாக மீட்ரு கரெக்டாக வச்சுருந்துருக்கான். நடிக்கிறதுல வந்து இது பண்ணிட்டான். அவனை நம்பி நிறைய பணங்கள் கொடுத்து வாங்கின இடங்கள் தப்பான இடம் இது இல்லை, அதெல்லாம் கூட ஏமாந்தோம் இது பண்ணோம் அப்படிங்கிற மாரி ஒரு குடும்பமே ஒஸ்ட்டு குடும்பமாக இருந்திருக்கு. நான் பயங்கர அந்த கேரக்டரை போகும்போது நான் இந்த இடையில ஏன் படம் பண்ணலை அப்படின்னா, ஒரு ரைட்டருக்கு வந்து சும்மா கதையை யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, படிக்கணும். புத்தகங்கள் படித்தா தான் ஒரு ரைட்டருக்கு நிறைய கதைகள் வரும், கதைகள் ஒரு கேரக்டர் இதெல்லாம் கிடைக்கும், இல்லை படங்கள் பார்க்கணும். நான் இந்த காலகட்டத்தில் நான் என்னவா நினச்சிக்கிட்டேன்னா, நிறைய மனிதர்களை படிச்சிட்டேன். எனக்கு நீ அடுத்த படங்கள் பண்ணும்போது பாருங்கள், நிறைய என் படங்களில் இருந்ததை விட நிறைய கேரக்டர்கள். என் படங்களில் பார்த்தீங்கன்னா சில வில்லன் கேரக்டர் வீக்காகவே இருப்பாங்க. ஏன்னா நான் அதை யாருமே வில்லனை பார்த்ததே கிடையாது. இந்த 2 வருஷ காலகட்டத்தில் தான் நிறைய அயோக்கியங்களையும் நிறைய கொடூரமானவங்களையும் நிறைய மோசமானவங்களையும் பணங்கிற ஒரு பேப்பருக்காக இவ்வளவு யோசிப்பாங்களா, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுவாங்களா. இந்த கவுன்சிலருங்கிறவனால நான் அவ்வளவு நம்பியிருந்தேன். அவன் சொல்கிறான் ஒரு அமௌண்ட்டு, ஒரு பெரிய அமௌண்ட்டு அவன்கிட்ட கொடுத்து இந்த இடத்துக்குன்னு கொடுத்துருக்கேன். அந்த கவுன்சிலர்கிட்ட இப்போ அந்த பணத்தை கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் அந்த கேரக்டரு. இடமும் தப்புன்னு தெரியுது. அவன் ஒய்ஃபுக்கிட்ட போய் இப்போ இவனை பிடிக்கும்போது ஓடிக்கிட்டு இருக்கான். இது ஒரு கதையாக இருக்கும். இப்போ வந்து அங்கே இருக்கேன். அவன் என்ன பண்ணுவான், நம்ம சார்ந்தவங்கள நம்பரை வாங்கி வச்சுக்குவான். இப்போ நான் வந்து ஊருக்கு வரப்போகிறேன் இன்றைக்கி, அப்போ டிரைவர் மூலமாகவோ யார் மூலமாக தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவான், திருச்சியில் இருக்கேன் சிங்கப்பூரில் இருக்கேங்கிற ரேஞ்சில் ஒரு கதையை பண்ணிவிடுவான். நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் ஊருக்கு வர முடியாதுன்னா டக்குன்னு எனக்கு ஃபோன் அடிப்பான், சார் அந்த இடத்த எழுதி வாங்கிடலாமா அப்படிம்பான். அந்த இடமே ப்ராடான இடம். அப்போ நம்ம யோசிக்கிறத விட அவன் யோசிக்கிறான், பயங்கரமாக யோசிச்சிருக்கான். இப்போ இவனை பிடிச்சாச்சு, டார்கெட் பண்ணும்போது இவன் தப்பிக்க பார்க்குறான். இப்போ அந்த கவுன்சிலர்கிட்ட ஓடுறான், என்னை எது பண்ண போகிறாரு, அவருக்கு மேலெலாம் தெரியும், ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கும்போது அவன் ஐடியா கொடுக்குறான். டேய் புதுக்கோட்டை நம்ம கோட்டைடா, என்னை மீறி பாண்டராஜ் உன்னை பண்ணிட முடியுமா, அரெஸ்ட் பண்ணிட முடியுமா, போலீஸ்கிட்ட போயிட முடியுமா, இங்கே உள்ள போலீஸெல்லாம் நம்ம அடிமைடா. அவன் சிரிக்கிறதே ஒரு மாதிரியாக சிரிப்பான் அந்த கவுன்சிலர். அது இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவனுக்கு அங்கே உள்ள சேர்மேன் பிரசிடெண்ட்டு எம்எல்ஏ எம்பிலாம் தெரியும்ல, இதை வச்சு அவங்க ஒரு லோக்கல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ அவனுக்கு தோண்டிட்டான், 75 lakhs பணத்தை வாங்கின காசை நான் வாங்கவே இல்லை அப்படிங்கிறான். எழுதி கொடுத்துருப்போம்ல டாக்குமெண்ட், அந்த கையெழுத்து என் கையெழுத்து இல்லை, என் கையெழுத்து அப்படியே போட்டிருக்குங்கிறான் போலீஸில் வந்து. அவன் நீ நம்புவீங்களா, அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி அவன் தான் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த காசு நான் வாங்கவே இல்லை இவர்கிட்டங்கிறான். அவனுக்கு கண்டாங்கிச்சேரில் கிடங்கிற கடையை நான் தான் வச்சு கொடுத்தேன் சொந்த காசில். அவன் சொந்த கார், அதாவது ஒரு இதுவாக இருந்தவன் சொந்த கார் வாங்குகிறான், வீடு வாங்குகிறான், அப்படியே நம்ம இடத்த பூரா இது பண்ணி அவன் நல்ல இதுவாகிட்டே இருக்கான். இப்போ அவன் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்கிறேன், இப்படி ஏமாற்றி போட்டாங்க உங்கள் புருஷன் அப்படின்னா, அது சொல்லுது, சார் நாங்கள் டைவர்ஸ் ஐட்டம் சார் அப்படிங்குது. அதுக்கு மேலே ஒரு ஷாக் கொடுக்குது. என்னம்மா சொல்கிற சார், அவன் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காங்க சார், ஒரு கேரளாக்காரியோட, எங்களை இது பண்ணிட்டான் சார். ஆனால் அவன் இதுக்கு எல்லாத்துக்குமே லீடு கொடுத்து வச்சுருக்கான். இவங்க சந்தேகப்படுறதுக்கு அவன் எல்லாமே லீடு கொடுத்து வச்சுருக்கான். என் பொண்டாட்டி சரியில்லை சார், எப்படி சொல்கிறது, என் பொண்டாட்டி பற்றியே, என் புள்ள சரியில்லை சார், இப்படியே ஒருத்தன். அதாவது ஒரு பயங்கரமான கதை அவனே. பாபாநாசம் படத்தில் கமல் சார் ஒன்று சொல்லுவார்ல, குடும்பத்தை ஒன்று ரெடி பண்ணுவாங்கல்ல, மென்டலாக என்னை ஒருத்தன் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டே இருந்திருக்கான். அப்புறம் பார்த்தா உண்மைதான், ஒய்ஃபு இவனோ இது பண்ணது உண்மைதான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் அவனுக்கு நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சாலும் இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சுட்டேன். இவன் பொண்ணை அவன் தம்பிக்கு கட்டி வச்சிருச்சு இந்த அம்மா. அவன் வந்து கை கொடுக்குறான், சார் தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறான். யாரா நீ அப்படின்னா, நான் தான் சார் அவருடைய மாப்பிள்ளை அப்படிங்கிறான். அதுக்கு ஏன்டா கை கொடுக்குற, உன் மாமாவை தூக்கி உள்ளே வச்சுருக்கேன். 33 நாள் அவனை உள்ளே வச்சுட்டேன். 33 நாள்னா எப்போ, இந்த வெயில் அக்னி வெயில் பிச்சு எடுக்கும்ல, பிச்சிருச்சு. அப்போ கெஞ்சி அனுப்புகிறான், சார் கீழேயும் மேலே வாந்தி வருது, கீழே ரத்தம் போகுது சார், என்னை காப்பாற்றுங்க சார், நான் காசை தர்றேன். இதைத்தாண்டா அவன் பொண்டாட்டிக்கிட்டே போய் கெஞ்சி நீ அவன் பிள்ளைகிட்ட பேசுகிறேன். அவன் அப்படியே இருக்கிறான். அதாவது அப்பா ஒரு பிள்ளைக்கு எப்படி ரொம்ப முக்கியம்னா அவன் போகாமல் இருக்காங்க. அவன் பிள்ளை ஒவ்வொரு கேரக்டரும் பயங்கரமாக இருக்குது. மாப்பிள்ளை கை கொடுக்குறான், சார் அவள் பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன் சார், என் அக்கா பிள்ளைய கட்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் சார். அவன் என் கூட பேசவே மாட்டான் சார், முகம் கொடுத்து பேச மாட்டான் சார்.
அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்கிறான். யாரா இவன் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சுவாரஸ்யமாக இருக்குடா அப்படின்னா, தேங்க்ஸ் சார், இப்போ வந்து அவர் வந்து என்னை வந்து என் மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள், என்னை காப்பாற்ற சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சார். எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டிங்க சார்னு கை கொடுக்குறான். அவன் தம்பி ஒருத்தன் வர்றான், அவன் வந்து பேரம் பேசுகிறான். அவனை தூக்கி வைக்க போகிறான். எஸ்பி ஆஃபீஸில் அவனை தூக்கி வச்சுருக்கோம். பேரம் பேசி அவர்கிட்ட ஏமாத்தின காசை கொடுத்துட்டேன்னா இப்போ விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போவும் அவனுக்கு ஆசை இல்லை. ஏன்னா லாயர் ஆசையை கொடுக்குறாங்க. அவனுக்கு வந்து லாயர் வந்து 3 நாள் தான் உள்ளே வைப்பாங்க. அந்த 3 நாள் உள்ளே இருந்து 20ன்னா 75 லட்சம் உனக்கு. இந்த கவுன்சிலர் கேரக்டர்னு சொல்லியிருக்கு. டேய் சினிமாக்காரங்கடா, எல்லாம் பிளாக் மணி, இவங்க கோர்ட்டுக்கு போக முடியாது, கேஸுக்கு போக முடியாது, இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. 75 லட்சம் உனக்கு, 25 எனக்கு தானே, அந்த ஆள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். அவன் லோக்கல். இப்போ எல்லாமே இவனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. சுய புத்தி வேண்டாம். எங்கே இருந்தால் நம்மளை கொண்டாந்து எந்த இடத்துல வச்சுருக்காரு, இன்றைக்கி ஒரு ஓனர் ஆக்கி விட்டுருக்காரு, வேறு ஏமாத்தலாமா அப்படின்னு இவ்வளவு அவன்கிட்ட உட்காந்து கிளிப். எனக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்னங்க போகுது? இவனை அரெஸ்ட் பண்ணது மாதிரி இன்னும் நான் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணேன். எனக்கு அவ்வளவு நம்பிக்கை துரோகங்கள் இருக்குது. இது ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறது இல்லை. இது முடியுமா அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபுல் எபிசோடு சொல்லலாம். சொந்தக்காரங்களுக்கு முன்னால் உதவி அப்படின்னு பண்ண போய் எந்த குடும்பமும் பேச மாட்டாங்க. உதவி, ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாரு, அவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. சும்மா பாண்டராஜ் சொந்தம்னா ஒன்று சேருங்க, சொந்தம்னா அப்படி, சொந்தம்னா இப்படி, சொத்து சேர்த்து வைக்கிறத விட சொந்தத்தை சேர்த்து வைக்கிறதா முக்கியம்னு சும்மா எழுதலாம். சொந்தத்துக்குள்ளன்னு ஒரு படம் எழுதுனா என் அடுத்த படம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். முழுக்க முழுக்க சொந்தத்தை திட்டி தான் அடுத்த படமே. ஹைப் ரியல் ஆயிடுச்சு. ஓகே, ஹைப் ஏறிடுச்சு இன்னும் அடுத்த கதைக்கு என்ன அப்படின்றது. ஆமாம் ஆமாம். அதனால் இந்த மாதிரி புதுக்கோட்டையில் இன்னொருத்தான் பயங்கரமாக இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ நான் கடனாளி ஆகிட்டேன். பயங்கர பிரச்சனை. ஒன்று சார், எப்படி நீங்கள் இவ்வளோ, அதாவது ஒரு இடத்துல நமக்கு ரியலைசேஷன் வரலன்னா அடுத்த இடத்துல ரியலைஸ் பண்ணுவோம், இல்லை அடுத்ததும் இல்லைன்னா இன்னொரு இடத்துல ரியலைஸ் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட்ல நீங்கள் அடிமேல் அடி பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுதான் நீ கரெக்டான கேள்வி தான். நான் தான் சொல்கிறேன், முட்டாள் பாண்டராஜ்னு சொல்லிட்டேனே. இல்லைங்க, பாவம்னா இவன் மாதிரி என் ஒய்ஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் கேட்டிங்கன்னா பாவம் அவங்க தான். இவன்கிட்ட ஏன்டா வாக்கப்பட்டோம், இவன் நல்லவனா அப்புறாணியா முட்டாளான குழம்பி போய் இருக்கிறாங்க அவங்க. ஒருத்தன் இப்போ இவனை தூக்கி உள்ளே வச்சல்ல, இவன் என்னை எவ்வளோ ஷீட், அதாவது 6 மாதம் ப்ராசஸ்ங்க அவனை தூக்கி வைக்கிறதுக்கு. அவ்வளோ நாள் அவனுக்கு டைம் கொடுத்தேன், வேண்டாம் வேண்டாம், இல்லை இவனை தூக்கி வச்சாதான் நிம்மதி ஆவிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். படமே பண்ணாமல் இதை ஒரு பெரிய ப்ராசஸாக நான் பண்ணுறேங்க. இப்போ அவனை தூக்கி வச்சாச்சு. திருப்பி வந்து அந்த மாப்பிள்ளை பேசுகிறான், அவருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், ரத்தம் ஒழுகுது, செத்துப்போ போகிறாரு, காசை தந்துடுறீங்கிறாரு, இந்த டபுள் டாக்குமெண்ட் இடத்த சரி பண்ணி தர்றீங்கிறாருன்னு சரின்னு கோர்ட்டு சூப்பர் ஜட்ஜுங்க. அவர் 33 நாள், இவங்க என்ன சொல்கிறாங்க, 3 நாள் ஜாமீன் கொடுக்காம உள்ளே வச்சிடலாம்னு நினச்சவங்க 33 நாள் வச்சுட்டாரு. இவன் வெளில இன்னும் 60 நாளைக்கு வெளில வராமங்க அளவுக்கு அப்படி ஒரு ஜட்ஜி. ஏன்டா ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்க, இவனெல்லாம் உள்ளே கிடந்து சாவட்டுங்கிற லெவலில் அவர் வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டார். இப்போ என்கிட்ட வர்றாங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போடான்ட்டு போயிருக்கணும். ஏன்னா எஸ்பி ஆஃபீஸில் கேட்குறாங்க, சார் அவனை தூக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு வராது, காசு வேணுமா அவனை தூக்கி உள்ளே வைக்கணுமாங்கிறாங்க. இவன் கொடுத்த மென்டல் டார்ச்சரில் நான் படம் பண்ண முடியாமல் கதை பண்ண முடியாத இருந்தாலும் தூக்கி உள்ளே வைங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ்பி மேம் சூப்பர் மேம், தூக்கி வச்சுட்டாங்க. அப்போ போடான்னு போயிருக்கணும்ல. இப்போ வர்றாங்க எல்லாம், அவன் தம்பி எல்லாம் வந்து, மாமா செத்து போயிட போகிறார் சார், அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார், ஏமாத்துனது உண்மைன்னு வைக்க தலை குனிகிறாரு சார், உங்கள் காலில் வந்து விழுகிறேன்னு சொல்கிறாரு சார், இப்போ நீங்கள் ஜாமீன் வாங்கி கொடுங்க சார். இப்போ நானே ஜாமீன் கொடுக்கணும். எப்படி எவனுக்கு தூக்கி கொடுக்குறோம் அவனுக்கு நானே போய், அவர் என்ன தெரியுமா சொல்கிற ஜட்ஜு, அவரே வந்து நேரில் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லுங்கிறார். இவங்க நம்ம லாயர்லாம், சார் அவர் டேரக்டர் சார் படம் பண்ணிட்டு இருக்கார் சார், அந்த டேரக்டர் நானும் பார்க்கணும் யா வர சொல்லியாங்கிறாரு அவர். நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைமாக கோர்ட்டுக்கு போகிறீங்க இவனுக்காக. எவன் என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தினானோ அவனுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு நான் போய் அந்த கோர்ட்டில் ஏறி நிற்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய இது. 3 தடவை கோர்ட்டுக்கு போய் ஒரு பேமெண்ட்டு இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும்னு கெஞ்சினாங்க. சரி தொலை, இடத்த டபுள் பேட் டாக்குமெண்ட்டை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாருங்களா, கேஸுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்போ வெளில கூப்பிட்டு வர்றாங்க, என்னை மீட் பண்ணணுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீட் பண்ணி அவனை வீட்டுக்கு வரக்கூடாதுட்டேன். ஏன்னா அவன் காலெலாம் அந்த வீட்டில் திருப்பி படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் படித்த ஸ்கூல், பசங்க ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல், ஏன்னா பாவத்தை அந்த படித்த பள்ளிக்கூடத்துலேயே கழுவி விட்டுருவோம்னா அங்கே வர சொல்லி நானும் என் டிரைவர் மட்டும் போய் வந்து காலில் பிடிச்சிட்டாங்க.
காலில் பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். உங்களுக்கு போய் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், என் தெய்வம், இன்றைக்கி இருக்கிற வீடு என்னது, நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னது, என் பொண்டாட்டி போட்டிருக்க செயின் என்னதுன்னெலாம் அழுகுறாங்க. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நான் ரொம்ப நம்பிட்டீங்க அவனை. சரி பரவாயில்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டான். எட்டி உதைக்கணும்னு ஃபஸ்ட்டு தோணுதுங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அது ஒரு பெரிய கதை, அது படமாகவே பண்ணலாம். சூரி ஒரு நாள் இந்த கதையை சொல்கிறேன், அண்ணேன்னு அவன் ஏமாந்த கதை, அவன் எனக்கு அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா 2 கதையும் பயங்கரமாக, உனக்கு நான் தான் பயங்கர ஏமாளி நடிச்சுக்கிட்டு இருந்தா, சூழி என்னை விட ஏமாளியாக இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், அண்ணே நான் தான் பயங்கரமாக ஏமாந்துட்டின்னு நினச்சேன், நீங்களும் நல்லா நிறைய ஏமாந்துருக்கீங்களேண்ணே அப்படிங்கிறான். டேய் நான் சொன்னது ஒரு கதைடா, இன்னும் இந்த மாதிரி 3-4 பேர் என்னைய பணத்தை வாங்கிக்கிட்டு என்னைய எதிரி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்கடா. அப்போ ரொம்ப சம்பாரித்து வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாசிக்குதுங்குது. என் சம்பாதியத்தை பூரா சூரி இவ்வளோ நாள் புலம்புனா, நான் புலம்புனதே கிடையாது, என்னை நீங்கள் டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டீங்க, இதெல்லாம் நான் பேசவே கூடாதுன்னு எனக்குள்ளே நானே போட்டுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து இது சொல்லக்கூடாது. ஏன்னா யார் விதம் மூலமாக ஒருத்தருக்கு உதவி கிடச்சிக்கிட்டு இருக்கு. யாரையும் நம்பாதீங்க, யாருக்கும் உதவி பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப மாட்டிக்கிட்டேன். ஏமாலியே இருக்கக்கூடாது சார், பாவமே படக்கூடாதுங்க. பாவம் இல்லைங்க. என்னுடைய கான்செப்ட், நான் ஒரு 3-4 பெரிய மனிதர்களுக்கு கொடுத்து ஏமாந்தது, கெட்டவன் வாழலாம், வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சின்னு தெரியுங்களா? அதனால நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவன் கதைக்கு வர்றேன். காலில் விழுந்தவன் அழுது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்லாம் போனவன், சரி திருந்திட்டான்டா, நமக்கு ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணிடுவான்டா, சரி இடத்த சரி பண்ணி கொடுத்துருவான்டா அப்படின்னா, 10 நாளில் பார்த்தா ஒரு கார் வருது குடி போட்டுக்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. புதுக்கோட்டையில் உள்ள திருடம்புறம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை நீங்கள் தூக்கக்கூடாது. திருட்டு பயலுக்கு பூரா ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவன் ஒரு கார், புது கார் வாங்கிட்டு கொடி ஒயிட்டு இது பண்ணிட்டு பேங்க் இதில் கோர்ட்டில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க, நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், இடத்த சரி பண்ணி கொடுத்துருனேன். எங்கள் ஒரு வாரத்தில் எங்கள் அமாவாசை கேரக்டர் கூட ஒரு ட்ராவல் இருக்குங்க மாறுறதுக்கு. ஒரு வாரம் 10-15 நாளில் மாறுறான் என் டிரைவருக்கு ஹரின்னு சொல்லி. டே என்னடா அந்த பேலன்ஸ் காசு வரல, போய் கேட்டு வாடா அப்படின்னா இவன் போயிருக்கான். போனவனே பார்த்தவனே புறா அவனை பிடிச்சி கட்டுங்கடான் இருக்கான். என் டிரைவரை 2 பேர் இங்கிட்டு ஒருத்தன் பிடிச்சிட்டாங்க. இவன் பயந்துட்டான். டேய் இப்போ யார் தெரியுமாடாண்ணா, எந்த கட்சியில் இருக்குன்னு தெரியுமாடா, போலீஸ் இங்கே வந்து பாதுகாப்பு கொடுக்க போதுறான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரண்டுட்டான். அப்புறம் அவனை வரட்டி போய் அந்த கட்சி அலுவலகத்தில் வச்சு செஞ்சவங்கிறது அடுத்த விஷயம். எப்படி மாறுறாங்க பாருங்க. இப்போ அவன் எனக்காகவே ஓடி போய் அங்கே சேர்ந்துட்டான்னா அவனை விட்டுருவானா என்ன? இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? காலில் விழுந்து அழுத ஒருத்தன் ஒரு ட்ராமா ஒன்று போட்டு இந்த ஒருத்தன் சொன்னால எங்கள் மாமாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், நாங்கள் என்னை ஒன்று சேர்த்துட்டாருன்னு. அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். அவன் தான் சார் உங்கள் கூடவே இருந்து நான் பண்ணி கொடுத்துருவேன் சார். இப்போ இந்த நம்பிக்கை துரோகங்கள்லாம் நீ என்ன பண்ண முடியும்? சிரிச்சிட்டு கடந்து போயிடணும். எவனையுமே நம்பக்கூடாது. முடிஞ்சால் இந்த கதையை படமாக பண்ணி இது மூலமாக காசை சம்பாரிச்சிக்கணும். சூரிய நானாக தான் பேசுனா, சூரிய ஓன் ராக்குன்னு சொல்லு, ஏன் ராக்குன்னு சொல்கிறேன். ஏன் கேரக்டரில் நீ நடிச்சிரு, அந்த திருட்டு கேரக்டரில் பகத் பாசன் மாதிரி ஒருத்தனை போட்டு வாழ்க்கையில் ஒருத்தன் ஏமாந்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தனுக்கும் எவ்வளவு ஏமாறுவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சூரி. ஆனால் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா நான் அவ்வளவு ஏமாந்துருக்கேன். ஒருத்தன் எவ்வளவு தாண்டா ஏமாற்றுவான்டா, ஆனால் அவ்வளவையும் நம்ப வைப்பான்டா, அப்படி ஒரு கேரக்டர். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிறது தான் கதை. பாடா அப்படிங்கிற மாதிரி சிரித்து பேசி அதை ஆற்றிக்குவான். வேறு என்ன பண்ணுறது? அவன் ஏமாந்ததும் பெரிய ஏமாற்றம். அதுவும் கமிஷனர் ஆஃபீஸுக்கெல்லாம் போகும்போது நடக்கும் பாருங்க. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்ததுனாங்க, இந்த கேஸ் விஷயமா கமிஷனர் ஆஃபீஸில் எப்படி நடக்கும், அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க, எஸ்பி ஆஃபீஸில் எப்படி இருக்கும், இந்த ஃபங்க்ஷனிங் எல்லாம் எப்படி இருக்கு, கோர்ட்டில் லாயர்கள் 2 லாயரும் எப்படி பேசிக்குவாங்க, எப்படி அவங்க ஒரு இது, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இது நம்ம கற்பனையிலேயே ஒரு கதை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த திருட்டு பையன் நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். அப்படி தான் நினச்சிக்கணும். இன்னுமே கதை நம்ம பண்ணோம்னா செம்மையாக ஹிட் ஆகிடும். இல்லை இது டீட்டெயில் பண்ணலாம். ஒரு நல்ல கதைகளுக்குள்ள ஒரு டீட்டெயில் பண்ணுறதுக்கான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அனுபவம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம். ஏமாந்ததை வேற எப்படி சொல்லிங்க ஆத்திக்கிறது, சொல்லி ஆத்திக்கிறது.
சார் நீங்கள் சொல்கிற கஷ்டங்கள்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு படமாகவே எடுக்கலாம், ஒரு சீரீஸாகவே எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா தான் இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஹோப், ஒரு பீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் ஒரு சைடில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஃபேமிலி, லவ், நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள் அப்படி. ஸோ உங்களுடைய மனைவி எப்படி, லவ் மேரேஜா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கெல்லாம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எப்படி இந்த திருமணம்லாம் எப்படி நடந்துச்சு? திருமணம் வந்து லவ் மேரேஜ்லாம் கிடையாது. வந்து சொந்தக்கார பொண்ணு. அவங்க பேர் வசந்தி. என் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடுக்கு பக்கத்து வீடு அவங்க அம்மா வீடு. இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையா எங்கள் வீட்டில் வந்து விளையாட தெரிஞ்ச பொண்ணு தான். அதனால் அவங்க அக்கா தங்கச்சியை 4 பேர், ஜெயந்தி, வசந்தி, பூரணி, உமான்னு சொல்லி 4 பொண்ணுங்களில் 2வது பொண்ணு அவங்க. எதுக்கு 4 பொண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா, 2வது ஃபஸ்ட்டு பொண்ணு கல்யாணம் ஆச்சு. 2வது பொண்ணை வந்து அவங்க எனக்கு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு கேட்டு விட்டுருந்தாங்க. நான் வந்து அப்போ நம்ம படம் பண்ணுறதுனால வந்து நான் இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம படம் பண்ணுறதுக்கு இப்போ முடியாதுன்னா அதில் 2 பேர் சொல்லுவான்ல, கல்யாணம் ஆனதான் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும், பொண்டாட்டி வர லக்கில் தான் ஒர்க் ஆகணும். சரி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தோம். அதுக்கெல்லாம் பசங்க கமிட் ஆகிட்டு அப்புறம் நாங்கள் வந்து டைரக்டர் ஆகிட்டு பொண்ணு கேட்டால் அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அப்போ தான் சொல்லுவோம், டேய் டைரக்டர் ஆகிட்டேன்டா இப்போ என்னடா மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பேசி இதுவானது தான். எல்லாம் சொந்தக்காரங்க தானே பேசுனது, எல்லாமே இது பண்ணி தான். பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஒரு நம்ம ஃபீல்டுக்கு இவங்க சரியாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்க வந்து சினிமாவே பார்த்ததில்ல. எங்கே எனக்கு பயம் இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணுற அன்னைக்கு வந்து தனியாக பேசணும்னு சொல்லுவோம்ல. நான் என்ன நினச்சேன், இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த பொண்ணை கேட்க சொல்லலை, வீட்டில் அந்த பொண்ணை கட்டலாம்னு அவங்களா கேட்டாங்க. நான் சரி இந்த பொண்ணை பயத்தை ஏற்படுத்தி விட்டு இதோட கழட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேச ஆரம்பிக்கிறேன். சினி ஃபீல்டுனா என்ன தெரியுமில்ல, நிறைய கிசு வரும். நமக்கு ஏதோ பயங்கரமாக வரப்போகிறது மாதிரி நம்ம பயங்கரமாக பில்டப் பண்ணி அப்படிலாம் இதுனா அது எல்லாம் தெரியுங்க. இன்னும் எல்லாத்துக்குமே தெரியுங்குது. பசங்க படம் பார்த்தியா அப்படின்னா, நான் என்ன படம் பார்க்கலன்னுச்சு. பசங்க படம் ஏன் படத்தை நீ பார்க்கலையா அப்படின்ட்டு, இது என்னது சரி எப்படினாலும் அப்போ சீடியெல்லாம் இருக்குல்ல, படம் ரிலீஸ் ஆகி ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்மளை பேசுகிற இடத்துலனாலும் அந்த பொண்ணை படம் பார்த்துருக்கணும்ல. அப்போ அந்த பொண்ணு நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ரெஸ்பெக்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி கழட்டி விட்ருவோம் அப்படின்ட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு எஸ்கேப்பாக பார்த்தேன். இவன் எஸ்கேப்பாக போகிறான்னு எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கள் அக்கா இந்திரா, எங்கள் அண்ணன் மனைவி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த பொருளுக்கு ஒரு பட்டுப்புடவையை இடுறா, நகையை இடுறா, ஃபோன் இல்லைன்னு சொல்லி ஃபோன் வாங்கி கொடு, அப்போவே நம்பர் வாங்குன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டாங்க. அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. அன்றைக்கே 3 முடிச்சு தான் போடல, நமக்கு போட்டாங்க. எல்லா வாய்க்கு காலுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு முடிச்சு போட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டா அப்படி தான் ட்ராவல் ஆனது. பட் உண்மையிலே இப்போ நம்ம ஒன்று நினச்சிருப்போம்ல, அந்த புள்ளையை தூக்குடா, அந்த செல்லத்தை தூக்குடா, இந்த செல்லத்தை தூக்குடான்னு நம்ம ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அந்த கட்டிக்கலாம் அப்படின்லாம் சில பொண்ணுங்கள் ஆசைப்பட்டுருந்துருப்போம்ல, நமக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமாக இதுகள்லாம். இப்போ அதுகளுக்கும் கல்யாணம் ஆகி வாக்கப்பட்டு போயிருக்குங்கல்ல. இப்போ அதெல்லாம் பார்ப்போம்ல, எப்பா தப்பிச்சமுடா, ஐயோ ஆண்டவன் திரைக்கிறதுல பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே நமக்கு இந்த மேரேஜ் எபிசோடு தான்டா அப்படிங்கிறது மாதிரி. அப்படி உண்மையில் அழகாக லைஃப்பை வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம டைம், நம்மளுடைய எல்லாத்தையுமே. இப்போ நீங்கள் போய் வந்து உங்கள் டேரக்டர் இப்படிங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இப்படிங்க, லைட்டாக வண்டி எங்கிட்ட உள் வாங்குது அப்படின்னு சொன்னீங்களாலாம் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அப்போ அவங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறதுனால நம்மளும் வந்து கரெக்டாக நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் பொறுப்பையும் அவங்க கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி குழந்த பிறந்தாச்சு, அன்பு ஃபஸ்ட்டு. அவனுக்கு என்னென்னமோ பேர் வைக்கணும் அப்படின்னு வச்சோம், அன்புக்கரசு. அப்புறம் வந்து நிறைய இடங்களில் போகும்போது பார்த்தா பசங்க படத்தை அன்புக்கரசு கேட்ட நாங்கள் வச்சுருக்கோம், எங்கள் பையன் அன்பு மாதிரி வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னது நம்ம படத்தை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அன்புக்கரசுன்னு பேர் வச்சுருக்காங்க, அப்புறம் நம்ம பிள்ளைக்கே ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அன்புக்கரசு பண்ணோம். அடுத்து 2வது பையன் ஸ்ரீரஞ்சன். சந்தோஷமான
ஒரு புரிதல் இருக்குது. ஒரு நல்லா கரெக்டாக என்னை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ 10 நாளாக அவங்க ஊரில் இருக்கிறாங்க, இப்போ நான் இங்கே இருக்கிறேன். ஆனாலும் ஃபோனில் பேசிக்கிட்டாலும் ஏதோ பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அவங்களுக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா இந்த 2 வருஷ காலகட்டம் வந்து ரொம்ப மோசமான காலகட்டம் எனக்கு. இந்த டைம் வந்து படம் பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதை பற்றி எனக்கு இது கிடையாது. நம்ம வந்து படம் இல்லாமல் இல்லை, நிறைய ப்ராஜெக்ட்லாம் பேசி நானாக அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டேன். இல்லை அது எனக்கு செட் ஆகாது, ஏதோ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சி அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அதுவாக இருக்குது. அதனால் நானாக எடுத்துக்கிட்ட டைம் தான் அதை நான் சொல்லுவேன். இல்லை அடுத்தடுத்து இந்த போக போகிறோம். ஆனாலும் மன ரீதியாக, ஏன்னா இந்த இப்போ சொன்னல சில கேரக்டர்கள் வந்து நம்மளை பண ரீதியாக நிறைய பிரச்சனை இருந்தாலும் அதை நாங்கள் சரி பண்ணிக்குவோம். ஏன்னா ஒட்டுமொத்த நகையுமே கொண்டு அவங்க பேங்கில் வச்சுக்கிட்டு அந்த சிரமம் இல்லாமல் என்னை அவங்க அப்படி பார்த்துக்குவாங்க. ஏன்னா நம்புறது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்ததில்ல. ஆனால் மன ரீதியாக நம்ம இதுங்கிறது இருக்குல்ல, தூக்கம் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லாருமே ஏமாத்துறாங்க. இல்லை எல்லாரும்னா நிறைய கதைகளை நல்லா சொல்ல முடியாது, ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன் உதவி பண்ணணும், ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. நான் அப்படி ஒரு மன உளைச்சலாகி அவங்க பார்த்ததே கிடையாது. இந்த டயத்தில் அவங்க என்னை கேர் எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல, அப்போ தான் வந்து நான் அதைத்தான் நினச்சிக்கிட்டேன். ஓகே, இந்த 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 2 வருஷத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, என் காலகட்டத்திலே நான் அசிஸ்டன்டாக இருந்த காலகட்டத்தை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டம்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம். இந்த 2 இயர்ஸ் நான் சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு நினச்சிக்குவேன். இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி ஆளுங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி, ஹீரோக்கள் எப்படி, ப்ரொடியூசர் எப்படி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, நம்ம நம்பினவங்க எப்படி, நம்ம சொந்தங்கள் எப்படி. ஏன்னா இந்த டயத்தில் தானே நமக்கு பணம் தேவைப்படுது. நான் எல்லாருக்கும் கேட்டவங்களுக்கு பூரா பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு கஷ்டம் அப்படிங்கும்போது நான் வந்து பணம் கொடுங்க நான் கேட்க மாட்டேன், எனக்கு வட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியுமான்னு தான் கேட்பேன். அந்த நம்மளை நம்பி வட்டிக்கு வாங்கி கொடுக்குறதே நம்ம சொந்தத்துக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே உள்ளவங்களே யோசிக்கிறாங்க, வாங்கி கொடுத்தா கட்டிடுவாப்பிலையா இது படி. இப்போ யார் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு புரிதலுக்கான நேரம். ஆமாம், எவன் திருட்டு பயலுக, எவன் வந்து உண்மையாக நம்மளை எவன் நேசிக்கிறான். அதே மாதிரி நல்ல நண்பர்களையும் நான் இந்த இடத்துல தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். நமக்காக இவன் தான் நம்மக்கிட்ட பணத்தை மீறி நம்ம புகழை மீறி இவன் உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படிங்கிற நண்பர்களையும் இந்த காலகட்டத்தில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இருந்தாலும் நம்ம குழந்தை, நம்ம மனைவி நம்மளை எப்படி இது பார்த்துக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சரியான தருணம். உதவி இயக்குனர்கள்லேருந்து நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்டு போனவங்கலேருந்து டெக்னீஷியன்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண ஹீரோஸ்லேருந்து எல்லாரையுமே ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு சரியான தருணம்னு இந்த தருணத்தை நான் நினச்சிக்குவேன். அதில் பெஸ்ட்டு பார்ட் என்ன தான் நீ என்ன பண்ணினாலும், என்ன உதவி பண்ணாலும், என்ன இது பண்ணாலும், நீ பண்ணாலும் கடைசியில் உனக்கு நிற்க போகிறது உன் குடும்பம் மட்டும்தான்டா அப்படிங்கிறத புரிய வச்ச தருணம். ஏன்னா ஒரு 15 வருஷத்தில் ஒரு 12 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்துட்டேன். ஓட்டம் அடுத்தடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபேமிலிக்கான டைம்ல தான் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த புரிதலில் வந்துட்டு. இத்தனை நாள் நீங்கள் உங்கள் மனைவியை வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க, உங்கள் காதல் வேறு மாதிரி வெளிப்பட்டுருந்துருக்கும். ஆனால் இந்த கஷ்டத்தில் இப்படி கூட இருந்ததுக்கப்புறமா இவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு அனாதி பிரியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த காதல் உங்களுக்கு எப்படி புரிதல் ஒன்று கொடுத்துருக்கு? இந்த காதல் இல்லை 15 வருஷம் ஆச்சு அவங்க பொண்டாட்டியை புரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் இல்லை, 15 நாள்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கல்யாணம் ஆகி வந்த 1 வீக்லேயே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே ஒரு கால்குலேஷன் போடுவோம், சில நேரங்கள் சரியாக இருக்கும், சில நேரங்கள் ப்ராஜெக்ட்டும் அப்படி தான், லைஃபும் அப்படி தான். அப்போவே ஒரு 1 மந்த்லேயே ஓகே நம்ம கேரக்டருக்கு என் கூட எல்லாருமே ட்ராவல் பண்ண முடியாது. நான் ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன். என் ஆஃபீஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வீடுனா இப்படி இருக்கணும், இதுவாக இருக்கணும், அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஒரு பேப்பர்னால் இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப. சில டெக்னீஷியன்லாம் என்னை வந்து இன்னமும் வெளில போய் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஓபி அடிக்கிறவங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு வேலையை இன்வால்வோடு பார்க்காதவங்களே எனக்கு சத்தியமாக பிடிக்காது. இவன் ஓபி அடிக்கிறான் அப்படின்னா நான் அவனை பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டேன், அவங்களோட நான் திருப்பி ஒர்க் பண்ணவே மாட்டேன். அப்படிப்பட்ட என்னோட வந்து ஒருத்தங்க காலத்துக்கும் ஜேர்னி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என் கூட வந்து. ஆனால்
கரெக்டாக இப்போ சூர்யா சார் மாதிரி ஆளுங்க ட்ராவல் பண்ணும்போது எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனை, ஏன்னா அவரும் பர்ஃபெக்டான ஆள், நானும் இப்போ என்னுடைய ஹீரோக்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு கரெக்டாக டெக்னீஷியன். இப்போ சூரிய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியும் நானுமே வந்து சூரிய அவ்வளவு வேலையில் அவ்வளவு டெடிக்கேஷனாக இருப்பாப்புல. எனக்கும் சூரியக்கு எங்கே எதுவுமே வந்தது கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அதை பேசுனதுனால சொல்கிறேன், கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அது டைம் இது அது எல்லாமே இது. அப்போ அவங்க ட்ராவல் வந்து எனக்கு கரெக்டாக என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ என்னையும் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும்ல, ட்விட்டர் ஃபேஸ்புக் மட்டும் இல்லைல்ல, லைஃப்லையும் ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ நான் 1 மந்த்லேயே அவங்கள நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரமாதமான விஷயம். சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, லைஃப்லேயும் நான் அவங்கள ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ இப்போ பேசிகிட்டு இருந்தப்போ நம்மளுடைய ஆக்டர்ஸ், உங்களுடைய கதாநாயகர்கள் பற்றியும் பேசணும். ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல, நீங்கள் உங்களோட ஒரு படைப்பை இன்னொரு லெவலுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போய் ஒரு அங்கீகாரம் கொடுத்த நபர்கள் கூட தான் ஒர்க் பண்ணுறீங்க. அதை தாண்டி ஒரு சில பேர் வந்து அவங்க கூட பர்சனலாகவும் நல்ல ஒரு ட்ராவல், நல்ல ஒரு கனெக்டில் இருக்காங்க. அருள் சாராக இருக்கட்டும், எஸ்கேவாக இருக்கட்டும், இன்றைக்கும் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்ற ஒரு பாண்டிங் இருக்குல்ல சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பிகாஸ் நிறைய பேருக்கு எப்படின்னா, ஒரு ஆக்டர் ஒரு டிரெக்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் எப்பா இவங்க திருப்பி பார்க்கவே கூடாது, திருப்பி ஒர்க்கே பண்ணக்கூடாது, இல்லைனா அது சரி வரல, இது இப்படி பண்ணுறாரு, ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும், ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்குள்ள பேரிங், அதுக்கப்புறம் திருப்பி ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஒரு நல்ல பாண்டிங் கண்டினியூ ஆகிறது ரொம்ப ரேர். பட் உங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப சந்தோஷம்தான். அதான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் போது என் மேலே ஒரு சின்ன பயம் இருக்கும். கார்த்தி சாரே வந்து ஒரு டவுட் இருந்தது, கடைக்குடி சிங்கம் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ண முடியுமா, இந்த தண்ணி நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டு அவருக்கு நிறைய இருந்தது. ஆனால் படம் ஸ்டார்ட் பண்ண 10 நாள்லேயே வந்து அவர் ஆரம்பிச்சிட்டாரு, சார் நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணணும் சார், நான் உங்களை வேறு மாதிரி நினச்சிருந்தேன். 10வது நாள்லேயே வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அவர் எந்த டேரக்டரோடையும் 2வது படம் பண்ணதே கிடையாது. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, சார் நான் வரைக்கும் எந்த படமுமே வந்து நான் 2வது படம் பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட்டு நான் உங்கள்ட்ட பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மணிரத்னம் சார், முத்தையா அதெல்லாம் இது பண்ணார். அப்படி ஒரு இதுதான் நாம் வந்து எப்போவுமே வந்து கேர் எடுத்துக்கிறது தான். இப்போ சிம்பு வந்து எஸ்டிஆர், இது நம்மளை பற்றி வெளில நிறைய சொல்லுவாங்க. எனக்கும் சிம்புக்கும் சண்டை வந்ததே கிடையாது. அப்படியா? சண்டை கிடையாது. இல்லை, இது நம்மள்டத்துலேயும் நிறைய இஷ்யூ வந்தது. நானுமே வந்து சிம்பு அவரை பற்றி நல்ல ஒரு திறமையான ஆளுன்னு வருத்தம் தான் பற்றிருப்பேனே ஒழிய சிம்பு திட்டிருக்க மாட்டேன். எனக்கு பிரச்சனை ப்ரொடக்ஷன், அவங்க அப்பா அம்மா தான் பிரச்சனையே ஒழிய சிம்புமே என்னைய வந்து விடிவி கணேஷ் பாப்பாப்புல சிம்பு வந்து கணேஷ்கிட்ட பயங்கரமாக சொல்லுவார், ஏங்க சூப்பர் டேரக்டருங்க அப்படி நம்மளை ஏன்னா நான் டென்ஷனே ஆகலை சிம்புக்கிட்ட. கொஞ்சம் லேட்டாக வருவாப்புல, நீங்கள் 8 மணி நேரம் எடுக்க வேண்டியதை அவர் 5 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்து போயிடுவார். எனக்கு அன்றைய வேலை முடிஞ்சது. அப்புறம் நான் ஏன் டென்ஷன் ஆகிறேன், ரொம்ப ஜாலியாக இருப்போம், ரொம்ப இதுவாக இருப்போம். அவருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். வெளியில் பார்க்கும்போது சிம்புக்கும் எனக்கும் ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் மாதிரி ஒரு ஸ்வீட் கைஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பர் டைப். அவர் சொல்லுவார், எனக்கு உண்மையிலே ஜின்னு தான் எனக்கு கூப்பிடாப்புல, ஜி எனக்கு உண்மையிலே நான் இவ்வளவு இதுவாக நான் யாரையும் ஒர்க் பண்ணது இல்லைன்னு விடிவி கணேஷே சொல்லுவேன், யோ எங்கேயா இருந்த இவ்வளவு நாள், இவனே இப்படி ஒரு டேரக்டராக இருக்கே அப்படின்னு பேசுவாப்புல. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனுக்கும் இடையில நிறைய பேர் 2 பேருக்கு மனப்பிரச்சனைகள், நிறைய இது சண்டைகள் அப்படின்லாம் வெளில சொல்லுவாங்க. நானும் சிவாவும் என்னென்ன நல்ல விஷயங்கள் வருதோ 2 பேருமே பேசிக்குவோம். எனக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறது சிவாவத்தே இருப்பாப்புல. சிவாவுக்கு ஃபஸ்ட்டு இப்போ குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு இது இருக்குது. படம் பேசுவோம், சில நேரங்கள் இப்போ இடையில ஒரு படம் பேசணும், டேட் பிரச்சனை இருந்தது, டேட் இஷ்யூ இருந்தது. சார் கொஞ்சம் வரிசையாக இருக்கே சார், ஒன்றும் இல்லை முடிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே ஒன்று முடிச்சுட்டு வர்றேன், அவ்வளவுதான். அப்படி எல்லா ஹீரோக்களுடையுமே இதுதான். இப்போ விஷால் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பேசணும், 2 பேருக்குள்ள ஒரு முரண் வந்தது, இது வேண்டாம் டீசெண்டாக நான் வெளில வந்துட்டேன், இந்த படம் பண்ண வேண்டாம் வந்துட்டான். பட் எங்களுக்குள்ள சண்டையோ இதுவோ கிடையாது, திரும்பி பண்ணலாம். ஆனால் அதை கூட பிரிகிறத கூட நாங்கள் ரொம்ப டீசெண்டாக தான் நான் பிரிஞ்சேன். சண்டை போட்டு இது எனக்கு அது சரியாக வரல, அது ப்ரொடக்ஷன் அது இதுன்னு எனக்கு வேண்டாம், நானே இல்லை இந்த படத்துலேருந்து நான் வெளில போய்க்கிறேன், எனக்கு பிடிச்சா தான் நான் உள்ளே போவேன். எனக்கு இப்போ படம் பண்ணணும் அப்படிங்கிறது நாட்கள் ஆகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி சூர்யா சார் இப்போவும் ஒவ்வொரு விஷயமும் பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ சூர்யா சார் பற்றி ஒரு இஷ்யூ இடையில வந்து அவரை பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே கல் எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பருத்திவீரன் ஈஸ்வரன் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. நான் ஃபோன் அடித்தேன், ஏன் சார் இப்படி போயிட்டுருக்கேன், உங்கள் சைட்லேருந்து ஏன் சார் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை, சொல்லலாமே அப்படின்னா. இல்லை சார், நம்மளும் அந்த கல் எடுத்து அடிக்கணுமான்னு பார்க்குறேன்,
அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் நினைக்கிறது ஓகே, ஆனால் நீங்கள் வந்து குற்றவாளி ஆகுறீங்கல்ல அப்படின்னா. இல்லை சார், நம்ம பெரிய மரியாதை வச்சுருக்கோமே சார், அந்த மரியாதைக்கு எடுத்துடக்கூடாதுல்ல சார் அப்படின்னாரு. நல்ல விஷயந்தான் சார், ஆனாலும் முழுக்க முழுக்க உங்கள் தப்பு மாதிரி வெளிலேருந்து பார்க்கும்போது அப்படி பேசிக்குவான். அப்புறம் அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று பேசணும், என்னங்கிறது பண்ணலாம். அப்போ அவங்களுடைய இதில் அவரும் சொன்னார், சார் தேங்க்ஸ் சார், இந்த கஷ்டமான தருணத்தில் டேரக்டராக நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்புறம் உட்காந்து ஒன்று சரி இதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சாரு, நான், அவர் டூடி ராஜசேகர பாண்டியன் எல்லாம் ஒன்று ரெடி பண்ணோம். அப்போ விஜயகாந்த் சார் வந்து உடம்பு சார் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. சார் இந்த டயத்தில் கொடுக்க வேண்டாம் சார் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. அப்புறம் மழை அன்றைக்கி அந்த இதில் வந்து ஒரு 2-3 நாள் பயங்கர மழை, இந்த டயத்தில் கொடுக்க வேண்டாம். அப்புறம் பரவாயில்ல சார், தாக்கப்பட்டவர்களாகவே இருப்போம், அது அவருடைய பெருந்தன்மை. அந்த கதையெல்லாம் கேட்கும்போது அந்த கடிதம் வந்திருந்தது அப்படின்னா அவங்க சைடு நியாயம் ரொம்ப நியாயமாக இருந்திருக்கும். அது அவருடைய மனநிலை. இப்போ சூர்யா சாருடைய மனநிலை வந்து அது வேறு மாதிரியானது. அப்போ எல்லாருமே எனக்கு வந்து எல்லாரோடையுமே நான் வந்து பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம வந்து எல்லாரோடையுமே சூரி, அருள்நிதி சார், ஆமாம், மெயினாக உங்கள் செல்ல பிள்ளை, அவர் செல்ல பிள்ளை, செல்ல டார்ச்சரு, ஐயோ அது பெரிய. அருளுக்கும் எனக்குமான ரிலேஷன் அது வேறு. இப்போ ஒரு 3 மாதமாக பேசிக்காமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். எதுக்கு அப்படின்னு நினச்சா 3வது நாள் லைனில் வந்துட்டாப்புல. அருள் வந்து நான் இது சொன்னேன்ல, கஷ்டமான மன உளைச்சல், இது உண்மையாகவே பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது அருள் தான். அப்படியே சார் ஏன் சார் ஒரு மாதிரி வந்துடுவாப்புல, இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுவாப்புல, ஏன் சார் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன சொல்லுங்கள், ஏன் படம் இப்போ என் வீட்டில் கூட கேட்க மாட்டாங்க ஏன் படம் லேட் ஆகுது அப்படின்னா. அருள் தான் போட்டு, சார் ஏன் சார் லேட் ஆகுது, முடிச்சு விடுங்க சார், ஏன் சார் அந்த ப்ராஜெக்டை வேண்டான்னு சொல்லிட்டீங்களா, ஏன் சார் இந்த ப்ராஜெக்டை வேண்டான்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு என்னை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். கேர் அப்படி எடுத்துக்குவாப்பில்ல நம்மளை வந்து. அருள் வந்து எல்லாருமே இது இப்படி சமுத்திரக்கணியன் எடுத்துக்கலாம், சசிகுமார் சாரோட நான் இப்போவும் இதுவாக தான் இருக்கேன். எல்லாருமே எனக்கு வந்து ஜெயபிரகாஷ் சார், இந்த பசங்களோடையும் எனக்கு பக்காடாவிலேருந்து கிஷோர்லேருந்து எல்லாரோடையுமே, விமல் அன்றைக்கி திருச்சியில் விமல் நானும் 6 மணி நேரம் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால் எல்லாரோடையுமே மெயின்டைன் பண்ணிக்கிறது. எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏமாத்துறாங்க அப்படின்னு திருடர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலுமே நல்ல மனிதர்கள் நிறைய பேர் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. உங்களுக்காக நிற்கிற, உங்களுக்காக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுற நல்ல நண்பர்கள், ஆமாம், மனிதர்கள் இல்லை சார், நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இண்டஸ்ட்ரிக்கில் நிறைய இது இருக்குது. சமுத்திரக்கன்யானும் நானும் உக்காந்தோம்னா நான் ஒரு 3 கதை சொல்லிடுவேன், அவர் ஒரு 3 கதை சொல்லிடுவார். சூரி எப்போ ஃப்ரீயாக இருந்தாப்புலனாலும் ஆஃபீஸ்க்கு வருவாப்பில், உட்காந்து கதைகள் பேசுவோம். அருள் எப்போ இருந்தாலும் வருவாப்பில். வேல்ரா சார் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார். சுகுமார், கேமராமேன் சுகுமார், அது ஒரு பெரிய நெட்வொர்க். லிங்குசாமி சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஹோட்டல் கூட்டி போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்களா, ஆர்கே செல்வமணி அண்ணன், அங்கிட்டு ஒரு செட் இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே போனோம்னா அங்கிட்டு ட்ராவல் பண்ணுவேன். இந்த கலைஞர் 100க்கு பார்த்தீங்கன்னா அங்கேயோட நம்ம மீட் பண்ணுமே, அவங்களோடையும் ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு என்னென்னா இந்த பக்கம் எடுத்திங்கன்னா எங்கள் டேரக்டர் சேரன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் டீம் பெரிய டீம். சேரன் சாருடைய அசிஸ்டன்ட் இல்லைனா இங்கே ராமகிருஷ்ணன் ஆரம்பித்து, சும்பு ஆரம்பித்து, ஜெகனில் ஆரம்பித்து, உமாபதி, சண்முகராஜ், இந்த நெட்வொர்க்கு பெரிய நெட்வொர்க். இங்கிட்டு போனீங்கன்னா தங்கர் பச்சான் சார் போனால் அவங்க பசங்களோட ஒய்ஃபு ஃபேமிலியாக போய் அவங்களோட உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க என்னதுங்கிறது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லாருமே இதுவாக இருப்பாங்க. நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல விஷயம்தான் சார். அப்போ அதே மாதிரி அருள் சார் கேட்ட அதே கேள்வி தான், எப்போ சார் ஏன் சார் படம் லேட் ஆகுது, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல சார். இல்லை ரெடி ஆகிட்டேன். ஒரு டைம் தேவைப்படும். கடைக்குடி சிங்கத்துக்கு முன்னாலேயுமே கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன். சும்மா ஓடிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பேசணும். 2-3 ப்ராஜெக்ட்டு பேசணும். நானாகவே வெளில வந்துட்டேன், இந்த படம் பண்ண வேண்டாம், இது பண்ணுனா சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா ஒரு சில நேரங்களில் சில தவறுகள் நம்ம பண்ணிவிடுவோம். அதை கொஞ்சம் தூரமாக நின்று பார்க்கும்போது தான் எங்கே தவறு நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிக்கும்போது ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எத்தனை பேர் தான் சார் ஏமாறுவீங்க அப்படின்னா, அப்போ உட்காந்து ஏமாறவே கூடாதுன்னு நினைக்கும்போது திருப்பி ஏமாந்துடுறோம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட் அப்படி பண்ண முடியாதுல்ல, கரெக்டாக வந்து சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதா. ஒரு 3 ப்ராஜெக்ட் யாருன்னு கேட்காதீங்க, வெளியில் ஒன்று நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு.
நான் ப்ராப்பராக சொல்லணும். ஆனால் அடுத்தடுத்து படங்களுக்கு ரெடி ஆகிட்டு பேசி வச்சுட்டுக்கோம். முறையான அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாமே சீக்கிரமாக வரும். கண்டிப்பாக வந்து இவ்வளவு நாள் படம் பண்ணாததுக்கு நீ அடுத்தடுத்து அதான் ஒன்று அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறப்போ 1 இல்லை 3 வருது அப்படின்னு சொல்கிறேன். மூணுன்னு குறைச்சி சொல்லிக்குவோம். நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 2 வருஷத்தில் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு மன உளைச்சல், பண ரீதியாக எவ்வளவு இருந்தாலும் அந்த கதை எழுதுறதை நான் விடவே இல்லை. அது எப்படி சார்? இப்போ ஏன்னா நம்ம பர்சனலாக ஒரு டவுன்ஃபால் இருந்தப்போ ப்ரொஃபஷனல் அதை அஃபெக்ட் பண்ணி தான் ஆகும். கிரியேட்டிவ் ஃபீல்டில் அது நமக்கு இன்னும் கஷ்டம் இல்லை. அதை தான் சொல்கிறேன்ல, நான் எப்படி ஏமாந்துங்கிறத சொல்லி உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, நீங்கள் அப்போ அதை கதையாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சந்திச்ச மனிதர்கள் தான் நீங்கள் வாசிக்கிற புத்தகம் மாதிரி. ஸோ அவங்கள வச்சு கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணி கதை எழுதிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நீங்கள் உட்காந்து ஐயோ நான் ஏமாந்துட்டாங்களேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் தேக்கமாயிடுவோம்ல, ஓட ஆரம்பிச்சிடணும். ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள சருகு இது எல்லாமே அப்படியே தண்ணியை அப்படியே இது பண்ணோம், அதை அடித்து தள்ளிக்கிட்டு போயிடும். இல்லைன்னா அப்படியே தேக்கமாயிடும். அந்த மாதிரி அந்த சருகுகளும் அந்த துகள்கள் தான் வந்து நமக்கு பிரச்சனை. அதை அடித்து நம்ம போர்ஸாக போயிட்டே இருந்தோம்னா தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா தேங்கிடுவோம் நம்ம. இவங்கெல்லாம் யார் நம்மளை நிர்ணயம் பண்ணுறதுக்கு? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கதை எழுதிக்கிட்டே இருந்தேன். என் அசிஸ்டண்ட்டே ஷாக் ஆகிடுவாங்க. 3 கதை ஒரே நாளில் பேசிக்கிட்டு இருப்பேன். அதில் 2 அசிஸ்டண்ட்லாம் தெரிச்சு ஓட்டாங்க. இவர் என்ன டெய்லி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு கதையில் கூட என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு 2 பேரும் ஓடியே பண்ணாங்க. சீரியஸாக ப்ராமிஸ். ஓகே. இவர் என்ன டெய்லி ஒரு கதை சொல்கிறாரு, டெய்லி அதை ரெக்கார்ட் பண்ணுவேன், அதை டிடி பண்ண சொல்லுவேன், அதை திருப்பி கரெக்ஷன் பண்ணுவேன், கதை பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சரக்கடிக்கிறது மாதிரி கதை பேசுகிறது அது அவ்வளோ சந்தோஷம் தரும் எனக்கு. அப்போ சரக்கடிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதில் கடைக்குடிச்சுங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று மேலே போதை, எனக்கு என் குடும்பத்தில் போதைங்கிறது மாதிரி எனக்கு கதை சொல்கிறது எழுதுறது ஒரு போதை. எழுதிக்கிட்டே இருப்பேன். அதனால் வந்து நான் எங்கேயுமே வந்து சும்மா உக்காந்துக்கிட்டே இல்லை. இந்த லாக்டவுன் டேத்துலையுமே வந்து எல்லாருமே ஐயோ என்னால் வீட்டை விட்டு வெளில போக முடியலையே அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேரை பார்த்தேன். நான் அவ்வளவு ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா சரியான டைம் உட்காந்து எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு சரியான டைமாக இருந்தது. அதை நான் நல்லா யூஸ் பண்ணிங்க. அதனால் கதையை நிறைய எழுதி வச்சுட்டேன். அடுத்தடுத்து இன்னமே தான் நம்மளுடைய இன்னிங்ஸ் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைம் உங்கள் கூட பேசுகிறது. டைம் போனதே தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு பாட்டிலையுமே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அந்த வழிகளெல்லாம் வந்து சேர வேண்டிய முறையில் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது உங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலும் கூட அப்படின்றனால பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். அடுத்த இயர் வந்து உங்களுக்கு ஒரு அமோகமான இயராக இருக்க போகுது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ்லி மீட்டிங். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். எஸ்எஸ் மியூசிக் மூலமாக இப்படி இவ்வளவு டீட்டெயிலாக நான் ரொம்ப பேசுனது கிடையாது. தெரில, நல்லதோ கெட்டதோ மனசில் உள்ளதை எனக்கு எப்போவுமே அப்படியே கொட்டிடுவேன். எதுவாக இருந்தாலும், பாசமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு பயங்கர ரிலீஃப் இதை பேசுனதில் வந்து. ஏன்னா உங்கள் ஷோ எல்லாமே பார்த்துருக்கேன். நல்ல இது தெரில, இது சரியாக பேசுகிறேன்னா தப்பாக பேசியிருக்கேன்னா, யாரையும் ஹட் பண்ணணும்னு பேசலை, நான் ரொம்ப ஹட் ஆகிட்டேனுங்கிறதுக்காகவும் பேசலை. என்னுடைய இன்டர்வியூ எப்போவுமே வந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதுக்காக மட்டும்தான் நான் விஷயங்களை சொல்லுவேனே ஒழிய இவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை ஹட் பண்ணணும்னோ அப்படி பேசவே மாட்டேன். எனக்கு வந்து நான் நிறைய ஸ்கூல் காலேஜ் போகும்போது அதை தான் பேசுவேன். இங்கே ஒரு 1000 பேர் இருக்கீங்க, 1000 பேரும் என்னுடைய ஸ்பீச் இன்ஸ்பயர் பண்ணிச்சா பண்ணலன்னு அவசியம் இல்லை. 2 பேர் ஆனால் கூட எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் ஒரு 600 கிலோமீட்டர் வந்திருக்கேன் அப்படின்னு தான் பேசுவேன். அப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது வந்து சும்மா ஒரு ஏதோ என்னோடய லைஃப்பை பற்றி அவன் இருக்கிற பிரச்சனையில் என்னுடைய லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன போகுது, ஒரு யூஸுமே கிடையாது. ஆனால் ஓகே, எங்கே சுதாரிப்பாக இருக்கணும், எங்கே விட்டு கொடுத்து போகணும், எங்கே ஃபேமிலியோட இதுங்கிறதுக்கு இது இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அப்படி பண்ணுச்சுன்னா இந்த இன்டர்வியூ இன்றைக்கி நம்ம கொடுத்த 2 பேரும் இந்த டீம் உட்காந்து பண்ணதுக்கு ஒரு நல்ல இன்டர்வியூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.